ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 11 ஸ்லோகங்கள் 21 40 வரைக்கும். பிரார்த்தனை. கிருஷ்ணாதன்யமஜானதசனமபி ஸ்வப்னேபி விஸ்வேஸ்வரே தஸ்மின் பக்திம் அஹைத்து கிம் விதததோ ஹிருத்காய வக்பீர் சதா ஸ்ரீலான் சத்குண புஞ்ச கேலி நிலையான் प्रेमावतारानहं वन्दे भागवतानिमम् अनुलवम् मूर्ध्ना निपत्यर्षितो भूतैर्महद्भिर्य इमां पुरो विभो निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक சோ அலங்கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்சி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜட குணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பீராக. நாமசிரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபெரும் மாதிரும் கோஷ்டவத்தியும் ராதா குண்டம் கிரிவரம் அகோ ராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்லோகம் 20-21 ஒரு விஷயத்த நம்ம போன வாரம் பார்க்கல, அந்த விஷயத்தை பார்க்கலாம். ரிஷபரனுடைய மகன்கள் கிட்ட நவ யோகிந்தர் நிமி மகாராஜர் பேசுறதுதான் இப்ப நாரத முனிவர் வசுதேவருக்கு சொல்றார். இது மேற்கோள் காட்டப்படுற ஒரு விஷயம். அப்போ நிமி சக்கரவர்த்தி ஒரு அருமையான கேள்விகளை கேட்கிறார். இந்த கேள்விகளை நீங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணாலும் நல்லதுதான். 9 கேள்விகள். முதல் கேள்வி, மிக உண்மையான நன்மை தருவது எது? இரண்டாவது கேள்வி, ஒரு வைஷ்ணவ பக்தரின் அறநெறிகள், சுபாவம், நடத்தை, பேச்சு மற்றும் புற அடையாளங்கள் என்னென்ன? மூன்றாவது, பரமபுருஷராகிய விஷ்ணுவின் புறசக்தி என்பது யாது? நான்காவது, ஒருவனால் எப்படி இந்த மாயையிலிருந்து விலகி இருக்க முடியும்? 5, பிரம்மனின் உண்மையான நிலை என்ன? 6, செயல்களின் பலன்களை அனுபவிப்பதை அடிப்படையாக கொண்ட கர்மம், பரமபுருஷருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கர்மம் மற்றும் நைஷ்கர்மியம் ஆகிய இம்மூன்றும் எப்படிப்பட்ட கர்மங்கள்? 7, கடவுளின் வெவ்வேறு அவதாரங்களின் பல்வேறு லீலைகள் யாவை? 8, பரமபுருஷருக்கு எதிராக செயல்படும் பக்தனல்லாத ஒருவனின் நோக்கம் அல்லது கதி என்ன? 9, யுக அவதாரங்களின் வர்ணங்கள், ரூபங்கள் மற்றும் நாமங்கள் யாவை? இதுக்கெல்லாம் பதில் இப்போ கிடைக்கும். அதனால இந்த கேள்விகளை அவங்க கேட்டாங்க. இது ஒரு அருமையான கேள்விகள். 22வது ஸ்லோகத்துல இந்த முனிவர்கள் ஸ்தூலமாகவும் சூட்சமமாகவும் உள்ள இப்பிரபஞ்சத்தை பகவத் ரூபமாகவும் ஆத்மாவிலிருந்து வேறுபடாததாகவும் பார்ப்பவர்களாய் பூமியில் சஞ்சரித்தனர். இவங்க நவ யோகேந்திரர்களை பத்தி புகழ்ந்து பேசுது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதே ஒரு பல விஷயங்களை இங்க சொல்லப்பட்டிருக்கு. 2 வார்த்தை இருக்கு பாருங்க இந்த ஸ்லோகத்துல. சத்து அசத்துன்னு 2 வார்த்தை இருக்கு. இந்த சத்து அசத்துக்கு வேற இடத்துல வேற ஒரு பொருள். சத் என்றால் உண்மை, அசத் என்றால் உண்மை அல்லாததுன்னு அர்த்தம். ஆனா இங்க அது மாதிரி கிடையாது. இங்க சத் என்பது நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம், ஸ்தூலம். அசத் என்பது சூட்சமமான விஷயம், புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இந்த உலகத்துல இருக்கா இல்லையா, ஸ்தூலமான விஷயங்கள் இருக்கு, சூட்சமமான விஷயங்கள் இருக்கு. ஸ்தூலம் அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள், சூட்சமம்னா நம்மால பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். அப்ப இந்த 2 விஷயங்கள் அடங்கிய இந்த பிரபஞ்சம் கிருஷ்ணர்ல இருந்து வேறுபட்டது அல்ல அப்படின்னு அறிந்தவர்களா இவங்க. எப்படி வேறுபட்டது அல்ல? இந்த பௌதிக உலகம் இருக்குல்ல, 7 14 லோகம், இதுல கல்லு மண்ணு என்னன்னோ தண்ணி எல்லாமே இருக்கு. இது எப்படி பகவானை விட்டு வேறுபட்டது அல்ல அப்படின்னா அது அவருடைய சக்தி தான். அவர் இல்லாம அதெல்லாம் வராது, அவருடைய ஜட சக்தி. அப்போ இங்க
ஜீவராசியோ பரமபுருஷர் வந்து இப்ப ஜீவராசிகள் பரமபுருஷர் எல்லாம் பாத்தீங்கன்னா பௌதிகமானவர்கள் கிடையாது. அவங்க ஆன்மீகமானவர்கள். பகவான் வந்து முழு ஆன்மீகமானவர். ஜீவராசி என்னன்னா இங்க வரும்போது மூடப்பட்டு இருக்கிறான். அதனால ஜீவராசிக்கும் பரமபுருஷருக்கும் ஜட உலகுல எந்த தொடர்பும் கிடையாது. ஜடம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, சேத்தனம்னு ஒண்ணு இருக்கு. நாம வந்து ஜீவராசின்னும் போது இந்த உடல் தான் ஜடம். ஆனா உள்ள இருக்கிற நாம வந்து சேத்தனம். அந்த விதத்துல ஒரு விதத்துல இந்த பிரபஞ்சத்தோட இந்த பௌதிக உலகத்தோட நமக்கு தொடர்பு இல்லை. ஆனா இங்கதான் இருக்கிறோம், நமக்கு தொடர்பு இல்லை. எப்படின்னா அது வந்து வெளிப்புற சக்தி, பகவானுடைய வெளிப்புற சக்தி. நாம வந்து பகவானுடைய ஆஹ் தட்டஸ்த சக்தி, இடைப்புற சக்தின்னு சொல்றாங்க. நாம அந்த பக்கம் போனோம்னா ஜடசக்தியில போயிட்டோம்னா நம்ம மாயில இறங்கிடுவோம். இந்த பக்கம் வந்தோம்னா பகவானுடைய சக்திக்கு வந்தோம்னா உள்ள வந்துருவோம். இப்படி நம்ம வந்து இருக்கிறோம். இதை புரிந்தவர்கள் தான் வந்து இந்த நவ யோகேந்திரர்கள். அப்ப அதனுடைய விளக்கங்களை வந்து இங்க வந்து 2-3 பக்கத்துல வந்து சொல்றாங்க. பகவான் வந்து எப்படி பூர்ணமானவர், பகவான் வந்து நம்மள மாதிரி நம்ம குறை உடையவர்கள், பகவான் குறைய உடையார். இந்த உலகத்துல இருக்கிற பௌதிகத்தை பார்க்கும்போது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு 10 பழம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 10 பழத்துல 2 பழத்தை எடுத்துட்டோம்னு வச்சுங்க, அங்க 8 பழம் தான் இருக்கும். இல்லையா? பௌதிகம் இப்படித்தானே. எதுனா ஒரு பொருள் விட நிறைய பொருள் இருக்கு, அதுல 2 பொருள் எடுத்துட்டீங்கன்னா அது குறைஞ்சிரும். ஆனா பகவான் அப்படி கிடையாது. அவர்கிட்ட இருந்து எடுக்க எடுக்க அவர் குறையவே மாட்டார். அதான் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாசிஷ்யதே. அவர்கிட்ட இருந்து வெளியே வர்றது எல்லாமே பூர்ணமா தான் வெளியே வரும். அப்படி பூர்ணமான விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து வெளியே வந்தாலும் அவர் பூர்ணமா தான் இருப்பார். பௌதிக உலகத்துல இப்போ ஒரு 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 சாப்பாடே இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சிரும் அது. எந்த பொருள்ல இருந்து எது எடுத்தாலும் அது குறையும். ஆனா இங்க அவர் குறைய மாட்டார். அதான் அவர், அதனாலதான் அவர் பூர்ணமானவர் அப்படின்னு சொல்லப்படுறார். அந்த மாதிரி ஜீவராசிகள் பரமபுருஷரின் மேலான அல்லது உணர்வுள்ள சக்தியின் விரிவுகளாகிய ஜீவராசிகளும் கிருஷ்ணரில் இருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. ஆயினும் இந்த ஒற்றுமை தன்மையில் அல்லது குணத்தில் மட்டுமே அழிய, அளவில் அல்ல. பாருங்க, ஜீவராசிகள் பகவானோட ஒன்றுபட்டவர்கள் தான். எப்படி ஒன்றுபட்டவர்கள்? குணத்துல மட்டும்தான், அளவுல கிடையாது. ஒரு நாள் இந்த ஜீவராசி கடவுளா ஆக முடியாது. ஆனா கடவுளை போன்றவர்கள். எப்படி போன்றவர்கள்னா, இந்த ஆத்மாக்கு அழிவு கிடையாது. பரம்பொருளுக்கும் அழிவு கிடையாது, பரமபுருஷருக்கும் அழிவு கிடையாது, நமக்கும் அழிவு கிடையாது. இந்த வித்தியாசத்தை, ஒற்றுமை இருக்கு, வேற்றுமை இருக்கு. வேற்றுமை என்னன்னா அளவுல. தங்க சுரங்கம் இருக்கு, ஆனா தங்கத்தாலான ஆபரணங்கள் இருக்கு. தங்க ஆபரணங்கள் தங்க சுரங்கத்துக்கு சமமாக முடியாது. குட்டி குட்டியா நிறைய ஆபரணங்கள் செய்யலாம் தங்க சுரங்கத்துல இருந்து எடுத்து எடுத்து எடுத்து. ஆனா அந்த ஆபரணங்கள் தங்க சுரங்கத்தோட அளவுல ஒண்ணா. தங்கம் தான், ரெண்டுமே தங்கம் தான். ஆனால் அளவுல வந்து ஒன்றாகாது அப்படின்றத இங்க கதோபனிஷத் வந்து சொல்லுது. அது கதோபனிஷத் வந்து சொல்லுது, பகவான் எல்லையற்ற சக்தி உடையவர், விபு. ஜீவராசிகள் அணு. நம்ம வந்து அணு, அவர் விபு. நாம சின்னவங்க, அவர் பெரியவர். ஆனா தன்மை வந்து ஒண்ணுதான். இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லப்படுது. கடல் நீர். கடல் வந்து பெருசு. கடல்ல இருந்து ஒரு துளி நீர் எடுத்து நக்கி பார்த்தோம்னா அது உப்பு கரிக்கும். கடல் நீரும் உப்பு தான். அந்த கடலினுடைய ஒரு துளி நீரும் உப்பு தான். அந்த மாதிரி குணத்துல ஒன்றாகவும் அளவுல வேறாகவும், ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறுபட்டும் நிற்கிறதா வந்து ஜீவராசியும் பரமாத்மாவும். அதுக்கப்புறம் வந்து ஜீவராசியும் இந்த பௌதிக உலகம், இந்த ரெண்டுத்தையும் சொல்றாங்க. இந்த ரெண்டுமே பெண்பாலா தான் சொல்றாங்க. பெண்பால் ஆண்பால் எல்லாருக்கும் தெரியும்ல. இங்க இந்த உதாரணம் மூலியமா நம்ம வந்து ஒரு ஸ்திரீ தர்ம விஷயத்த கத்துக்கலாம். இந்த உலகத்துல ஸ்திரீ அப்படின்றது வந்து புருஷ தர்மத்துக்கு கீழ்ப்பட்டதுதான். புருஷனுக்கு கீழ்ப்பட்டதுதான் பெண். ஆணுக்கு கீழ்ப்பட்ட சக்தி தான் பெண் சக்தி. அப்படி பார்க்கும்போது மொத்தமே ஒரே ஒரு ஆண் வந்து கிருஷ்ணர் தான். மற்றவங்க எல்லாருமே ஸ்திரீ தான். அவரை விட தாழ்ந்தவர்கள். இப்ப ஜடசக்தின்னு சொல்றோம், பிரகிருத்தின்னு சொல்றோம், அது கீழானது தான். ஜீவசக்தி அதுவும் கீழானது தான்.
பகவானுக்கு கீழானதுதான். அப்போ சொல்றாரு, பகவான் சொல்றாரு பகவத்கீதையில, மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன, என்னுடைய அம்சம்தான் ஜீவன்கள் அப்படின்னு சொல்றார். ஆனா ஒரு நாளும் பகவானை விட மேம்பட்டவர்கள் கிடையாது, கீழ்ப்பட்டவர்கள், கீழ் சக்தி தான், தாழ்ந்த சக்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜடசக்தி, இப்ப ஜீவசக்தி சொல்லிட்டோம், ஜடசக்தின்றது தாழ்ந்த சக்தி. ஆனா அதுக்கு ஆஹ் அது ஜடசக்தி ஜீவசக்தியோட வராது, அது பௌதிகமானதுதான். புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த இந்த கோள்கள்லாம் இருக்கு, இந்த பிரபஞ்சம் இருக்கு, இதெல்லாம் சக்தி தான். ஆனா அதுங்களுக்கு உயிர் கிடையாது, அது ஜீவன் கிடையாது. இந்த உலகத்துல பாருங்க, நதிகள் இருக்கு, மலைகள் இருக்கு, இதெல்லாம் அதுல ஒரு பர்சன் இருக்கலாம், பர்சானிஃபைடுன்னு நம்ம சொல்றோம், பர்சன்ஸ் இருக்கலாம். ஆனா இந்த ஜடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களாலான இந்த பௌதிக உலகம் கீழ்ப்பட்ட ஒரு சக்தி. அதுவும் பகவானுடைய சக்தி தான்றதை இங்க சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல அச்சிந்திய பேதாபேத தத்துவத்தை விளக்குறாங்க. அச்சிந்திய பேதாபேத தத்துவம், ஒரே நேரத்துல ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றாகவும் வேறுபட்டும் இருக்கிறாங்க. அப்போ இந்த உறவுல ஜீவன் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தன்னுடைய அடையாளம் என்ன, ஜீவனுடைய அடையாளம், ஜீவேரே ஸ்வரூப் ஹாயா நித்யர கிருஷ்ணதாஸ் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிர்தத்துல சொல்றார். இது ஜீவன் பரமபுருஷருடைய சேவகன், நித்திய சேவகன் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது, எப்போ ஒரு ஜீவராசி நான் பகவானுடைய நித்திய சேவகன்னு புரிஞ்சுக்கிறானோ, அப்போ ஜீவராசி மற்றும் ஜட பிரபஞ்சம் ஆகிய இரண்டும் கிருஷ்ணருடைய வெளிப்பாடுகள் என்பதால் அவருடன் ஒன்றுபட்டவையே என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இதை புரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறாங்க நவ யோகேந்திரர்கள். இந்த ஜீவராசி ஜட இயற்கை ரெண்டுமே பகவான்து தான், பகவானால பகவானுடைய சக்தி தான் அவைகள். ஆனால் பகவானுக்கு மேற்பட்டவை கிடையாது, பகவானுக்கு எப்பொழுதும் கீழ்ப்பட்டவை. இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது இந்த ஜட உலகத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும், அவருடைய சக்தியினுடைய வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அ- அதனுடைய விளக்கங்கள் தான் இங்க சத் அசத்தை விளக்குறாங்க. சத் அசத்துக்கு இங்க மற்ற இடங்கள்லாம் வேற பொருள். இந்த இடத்துல சூட்சுமம் ஸ்தூலம். சத் என்றால் பார்க்கக்கூடியது, நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய ஸ்தூல விஷயங்களையும், அசத் என்பது சூக்ஷ்ம விஷயங்களையும் குறிக்கின்றது என்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்து 23வது ஸ்லோகம். முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஆகிய 9 யோகேந்திரர்களும் தேவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், மனிதர்கள், கிண்ணறர்கள் மற்றும் நாகர்களின் கிரகங்களுக்கு சுதந்திரமாக பிரயாணம் செய்யக்கூடியவர்கள். எந்த பௌதிக சக்தியாலும் அவர்களது சுதந்திரமான அசைவுகளை தடுக்க முடியாது. மேலும் அவர்களால் விருப்பம் போல் முனிவர்கள், தேவதைகள், பூதகணங்கள், வித்யாதரர்கள், பிராமணர்கள் மற்றும் பசுக்களின் லோகங்களுக்கு கூட பிரயாணம் செய்ய முடியும். நவ யோகேந்திரர்களுடைய பெருமையை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முக்தி பெற்ற ஜீவாத்மாக்கள்னா பல சக்தி அவங்களுக்கு தரப்படும். அவங்க எல்லா இடத்துலயும் சுதந்திரமாக திரியக்கூடியவர்கள்னு சொல்றாங்க. இவங்க ஒரு முறை என்ன பண்ணாங்க, அஜனாபம் அப்படின்ற ஒரு இடத்துல நிமி மகாராஜர் ஒரு சத்திர யாகம்னு ஒரு யாகம் செய்யறாரு. அங்க தற்செயலா போறாங்க. ஏன்னா இது பகவானுடைய ஏற்பாடு. ஒரு பக்தனுக்கு சத் சங்கம் வேணும்னா பகவான் தூய பக்தர்களை அங்க அனுப்புவார். அந்த மாதிரி இங்க நிமி மகாராஜனுக்கு நவ யோகேந்திரர்களுடைய சத்சங்கம் கிடைக்க போகுது. அதனால நிமி செய்யக்கூடிய யாகத்திற்கு அவங்க வராங்க. அப்ப அரசே, பிரகாசத்தில் சூரியனுக்கு போட்டியாக வந்த அந்த தூய பகவத் பக்தர்களை கண்டு யாகத்தின் எஜமானர், பிராமணர்கள், வேள்வித்தி ஆகிய அங்கிருந்த அனைவரும் மரியாதையுடன் எழுந்து நின்றனர். அப்போ நவ யோகேந்திரர்கள் வந்த உடனே பிராமணர்கள், நிமி சக்கரவர்த்தி எல்லாருமே அங்கிருந்த யஜ்யத்துல இருந்த எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை செஞ்சாங்க. அந்த 9 முனிவர்களும் பரமபுருஷரின் மிக சிறந்த பக்தர்கள் என்பதை விதேக மன்னன் நிமி புரிந்து கொண்டார். ஆகவே அவர்களது மங்களகரமான வருகையினால் அவர் தம் பெரும் மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு தகுந்த ஆசனங்களை அளித்ததுடன் ஒருவர் பரமபுருஷரை பூஜிப்பதை போல அவர்களை முழுமையாக பூஜித்தார். ஏன்னா பக்தன் ஒரு 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 பக்தனுக்கு பகவான் நேர்ல வரமாட்டார். சில நேரங்கள்ல மிக மிக தூய பக்தர்களுக்கு வருவாங்க, இல்ல தன்னை ஒப்பான தூய பக்தர்களை அந்த பக்தனுக்கு அனுப்புவார். இப்ப எல்லா நேரங்கள்லயும் கிருஷ்ணர் வரமாட்டார் நேரடியா. அப்ப யார் அனுப்புவார்னா தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்புவார். அப்படி பிரதிநிதிகளை அனுப்பும் போது
இங்க நிமி மகாராஜர் அதை புரிந்து கொண்டார். அதனால இங்க வந்து அஹ், நவ யோகீந்திரர்கள் பரமபுருஷராகிய நாராயணருக்கு அஹ், நாராயண பாராயண நாராயணருடைய சிறந்த பக்தர்கள். அதனால இவர் வந்து வைஷ்ணவ ஆச்சாரத்துக்கு ஏத்துற மாதிரி அவர்களை பூஜிக்கிறார். ஆஹ் சாக்ஷாத் தரித்வன சமஸ்த சாஸ்தர் நமக்கு படிக்கிறோம் இல்லையா? பிரபாது தினமும் மங்களாரத்தியில பாடுறோம். சாஸ்திரங்கள்ல சாஸ்திரங்கள் விஷயங்கள் மொத்தத்தையும் அறிஞ்சவர் வந்து குரு. அப்படிப்பட்ட குருவை நாம் சரணடைகிறோம்னு சொல்றோம். அந்த சாஸ்திரம் வந்து அந்த குருவை வந்து அடையாளமும் காட்டுது. அப்ப இவர் பகவானுடைய விருப்பத்தின் ஒரு பிரதிநிதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தூய பகவத் பக்தருடைய கனநேர சவகாசத்தினால் கூட வாழ்வின் முழு பூர்ணத்துவத்தை ஒருவனால் அடைய முடியும். லவமாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஓய். கொஞ்சம் லவமாத்திரம்னா கொஞ்சம், கொஞ்ச நேரம் ஒரு சாதுக்களோட நம்ம இருந்தோம்னா கூட நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை, பக்தி புண்ணியத்தை கொடுக்கும். மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும்ன்றத புரிஞ்சுக்கணும். ஆன்மீக நன்மையை, பௌதிக நன்மை இல்லை, ஆன்மீக நன்மையை நமக்கு தரும். ஏன்னா இந்த பௌதிக நன்மை என்பது அழியக்கூடியது, அழியாதது வந்து ஆன்மீக நன்மை தான். அதை நமக்கு வந்து சாதுக்களுடைய சங்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க யாரெல்லாம் வந்து பகவானை புரிந்து கொள்கிறார்களோ, ஐயமின்றி என்னையே பரமபுருஷர் என்று அறிபவன் அனைத்தையும் அறிந்தவனாவான். எனவே பரதகுல தோன்றலே அவன் பூர்ணமான பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். எப்போ வந்து பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதல் கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க வந்து முழுசா பக்தியில இறங்குவாங்க. கடவுள் யார்? கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணருக்கு தொண்டு புரிவதில் அவங்க இறங்குவாங்க. அதுதான் அவரை அடையிற முடியும். கிருஷ்ணர் கடவுள்னு புரிஞ்சுக்கினா மட்டும் போதாது, அவரை அடையக்கூடிய பக்தி தொண்டையே நம்ம இறங்கணும். அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. நிமி மகாராஜர் வந்து ஒரு வைஷ்ணவர். அதனால எப்படி அவர் வந்து பகவானை வழிபடுவாரோ அப்படியே வந்து முனிவர்களையும் வழிபட்டார். இதுதான் வந்து சிஷ்யர்களுடைய கடமை. எப்படி கடவுளுடைய பிரதிநிதியை கடவுளை போலவே நடத்தணும். கடவுள் இல்லைன்னு நமக்கு தெரியும். கடவுளுடைய பிரதிநிதிகள் கடவுளை போல நடத்தணும், கடவுளா நினைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த பிரதிநிதி சொல்றாரு ஹரே கிருஷ்ண மாமந்திரம் தான் சொல்லணும்னு சொல்றாரு. அதனால அவருடைய பேச்சை கேட்டு அவரை கடவுளுக்கு சமமாக மரியாதை கொடுக்க வேண்டியது ஜீவராசியினுடைய ஒரு சிஷ்யனுடைய கடமை. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, கடவுளை மாத்திடுறாங்க. சில சம்பிரதாயங்கள்ல பாத்தீங்கன்னா குருவை வந்து கடவுளாக்கிடுறாங்க. கடவுளாக்கி கடவுளை விட்டுடுறாங்க. அதை எந்த குருவும் ஒத்துக்க மாட்டார். மரியாதை கொடுக்கிற பட்சத்துல நம்ம வந்து கடவுளுக்கு சமமான மரியாதை கொடுக்கிறோம். ஆனா தெளிவா இருக்கிறோம், அதுலயும் தெளிவா இருக்கிறோம், குருவும் கடவுளும் சமம் இல்லைன்னு. அவரால் அனுப்பப்பட்டதுனால அந்த மரியாதையை நம்ம கண்டிப்பா இவருக்கும் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு வைஷ்ணவர் பகவானின் பிரதிநிதியை பூஜிப்பது எதுக்காக? சுயநலமோ சந்தர்ப்பவாதமோ அல்ல, மாறாக பிரீத்தி, ஒரு அன்புனாலதான் பூஜிக்கிறார். இப்ப நிமி மகாராஜர் நவ யோகீந்திரர்கள் வந்தாங்களா, அடுத்த 7 ஜென்மத்துக்கு நான் ராஜாவாகணும், அதுக்காக ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு இது வேணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு அது வேணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றதுக்காக இல்ல. பிரீத்தி, அன்புதான். நவ யோகீந்திரர்கள் வந்து கடவுளுக்கு சமமானவங்க. குரு வந்திருக்காங்க அப்படின்னும் போது அவர்கள் மேல அன்பும் மரியாதையும் செலுத்துறோம். அதை உள்நோக்கம் வச்சு எதுவும் பண்றதில்ல, உள்நோக்கம் வச்சு அவர்களை வழிபடுவதில்லை. அதையும் இங்க வந்து இந்த ஸ்லோகம் வந்து சொல்லுது. அடுத்த ஸ்லோகம் 27வது ஸ்லோகம். இயற்கையான தங்களுடைய தேஜஸினால் பிரகாசிப்பவர்களும் பிரம்மாவின் புத்திரர்களுமான 4 குமாரர்களை போன்றவர்களுமான அந்த மகாத்மாக்களை பார்த்து அந்த அரசர் நிமி பேரானந்தத்துடனும் வணக்கத்துடனும் பின்வருமாறு கேட்டார். இவங்க வந்து ஒரு தூய பக்தர்கள்னா அவங்க வந்து கொஞ்சம் ஷைனிங் அடிப்பாங்க, தேஜஸ் ஆகும். அது வந்து ஞானம் பக்தி, இது வந்து ஒரு ஜீவனுக்கு வந்து அந்த ஒரு சக்தியை கொடுக்கும். ஆன்மீக தேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆபரணம் போட்டுக்கின்னு தகதகன் இருக்கிறது இல்ல, இல்ல வேற ஒரு காரணத்தினால தகதகன் பவுடர் எல்லாம் போட்டு அப்படியே காட்டுறது இல்ல. இது வந்து ஆன்மீகத்துல அவங்க வந்து சிறந்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கான அறிகுறி இது. பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜொலிப்பார். அந்த பகவானை சார்ந்து பகவானுக்கு தொண்டு புரிகின்ற தூய பக்தர்களும் ஜொலிப்பார்கள். அது ஆன்மீக தேஜஸ் தான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து
விதேக மன்னன் நிமி கேட்கிறார், அசுரனான மதுவின் விரோதி என்று பிரசித்தி பெற்ற பரமபுருஷரின் அந்தரங்க சகாக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் பகவான் விஷ்ணுவின் தூய பக்தர்கள் தங்களுடைய சொந்த சுயநல நோக்கங்களுக்காக அல்லாமல் எல்லா பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் புனிதப்படுத்துவதற்காகவே பிரபஞ்சம் முழுவதிலும் சஞ்சரிக்கின்றனர். அப்படிப்பட்டவங்களை வந்து பரிவிரஜ காச்சாரியார்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாதுக்கள்லாம் ஒரு இடம் இருக்கக்கூடாது, ஒரே இடமா இருக்கக்கூடாது. அப்ப அது வந்து தாம் சந்நியாசின்னு சொல்லிடுவாங்க. ஒரே இடத்துல இருக்கிறாங்கன்னா, இப்ப இந்த இங்க இங்க இருந்தாங்க ஒரு இரட்டை சகோதரர்கள் இருந்தாங்க மாயாப்பூர்ல. அதுல ஒருத்தர் போயிட்டார், ஒருத்தர் இருக்கிறார், ஜனநிவாஸ் பிரபு, பங்கஜஹரி பிரபுன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து தாம் சந்நியாசம் வாங்கிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல தான் இருப்போம்ட்டு. ஆனா பொதுவா சன்னியாசிகள் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ஆனா அவங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உண்மையான நன்மை செய்ய வேண்டும். அப்படி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை பரிவிரஜகாச்சாரியான்னு சொல்லுவாங்க. அப்ப இவரை வந்து நிமி வந்து அவர்களை சொல்றார், நீங்க வந்து பரிவிரஜகாச்சாரியர்கள், நீங்கள் வந்து பௌதிக உலகத்துல சிக்குண்டு இருக்கக்கூடிய சிறை கைதிகளை விடுவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க எல்லாம் இங்க வர்றாங்கன்றதுனால அவங்களும் நம்மள மாதிரி நினைச்சுப்படாது. எப்படி சிறையில போயிட்டு சிறை அதிகாரிகள்லாம் சிறை கைதிகள்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் ஒழுங்கா இருக்கிறீங்களா, என்ன பண்றீங்க, திருந்துறீங்களா, திருந்துட்டீங்கன்னா உங்களை விடுவிப்போம் அப்படின்னு சொல்லி சிறை அதிகாரிகள்லாம் போய் சிறை கைதிகளை பார்ப்பாங்க. அதுக்கு அர்த்தம் அந்த சிறை அதிகாரியும் குற்றவாளின்னு அர்த்தம் கிடையாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய சாதுக்கள்லாம் மக்களை முன்னேற்றணும்னு வந்திருக்காங்க. அதனால அவர்களையும் நம்ம வந்து இந்த சாதாரணமான மக்களா நினைக்க கூடாது. 6வது காண்டத்துல அஜாமிலனை வந்து முன்னேற்றத்துக்காக சாதுக்கள் வருவாங்க. அவங்கதான் வந்து அஜாமிலனுடைய மகனுக்கு நாராயணன்னு பேர் வைப்பாங்க. அப்ப அந்த சாதுக்கள்லாம் விடுவிப்பதற்காக இங்க சஞ்சரிக்கிறார்கள். அடுத்து 29வது ஸ்லோகம். பந்தப்பட்ட ஆத்மாவுக்கு மனித உடலை அடைவது மிக மிக கடினமாகும். அப்படி அடைந்தாலும் அதை எந்த நொடியிலும் இழந்துவிடக்கூடும். ஆனால் மனித வாழ்வை பெற்றவர்கள் கூட வைகுண்டநாதருக்கு பிரியமான தூய பக்தர்களின் சவகாசத்தை அரிதாகவே பெறுகின்றனர் என்று நான் நினைக்கிறேன். நீ பாருங்களேன், உலகத்துல மிக அரிதான விஷயங்கள் நிறைய இருக்கு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் இருக்கு. மனிதனா பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுலயும் பக்தி வர்றது கஷ்டம். அது பக்தி வந்தாலும் ஒரே ஒரு முக்கியமான கருத்து இங்க இருக்கு பாருங்க, தூய பக்தர்களின் சங்கம். தூய பக்தர்களின் சங்கம் வந்து ரொம்ப அரிதுங்க. அது வந்து எப்படி சங்கமா இருக்கணும்னா, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு உரையாடல் நடக்கணும். அவங்க நமக்கு வந்து வழிகாட்டணும். அவங்க வந்து நம்மள வந்து இது உங்க நன்மைக்கு அப்படின்ற ஒரு ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும் அந்த சத் சங்கத்துல. அதான் சத் சங்கம். அது வந்து ரொம்ப துர்லபம், அது கிடைக்கிறது இல்லை, அவ்வளவு சுலபமா கிடைக்காது. அதை இங்க சொல்றார். அப்போ இந்த ஸ்லோகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அஹ் ஒரு ஜீவன் வந்து மனித பிறவி வந்ததுக்கு அப்புறம் கீழே இறங்குறது இல்லைன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த மனித பிறவில இருந்து கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மிருகங்களா போலாம், தாவரமா போலாம், எதுவானாலும் போலாம். மேலதான் போகணும்ட்டு இல்ல, கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி மனித பிறவிய பயன்படுத்தி தூய பக்தர்களோட அவங்க சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். இப்ப அதை பத்தி இங்க நிறையவே சொன்னாங்க. எப்படி 84 லட்சம் பிறவிகள்ல இருந்து கீழையும் மேலையும் சுத்தி சுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜீவராசிகள்ன்றத இங்க வந்து பொருளுரையில வந்து பக்தர்கள் வந்து சொல்றாங்க. இதுல வந்து ஆஹ் மனித வாழ்க்கையினுடைய பூர்ணத்துவம் எங்க இருக்குன்னா, தூய பக்தர்களுடைய சவகாசத்தை பெறுவதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார். நிருதேகம் ஆத்யம் சுலபம் சுதுர்லபம் பிளவம் சுக்கல்பம் குரு கர்ணதாரம் மயானுவலேன நபஸ் நபஸ்வதேரிதம் புமான் பவாப்திம் நாதரேத் ஆத்மஹா. பகவான் சொல்றாரு, உடல்களிலே மிக சிறந்தவராகிய மனித உடல் மிகவும் அரிதாக அறியப்படுகிறது. இதை ஒரு படகுக்கு ஒப்பிடலாம். குரு இந்த படகின் திறமையுள்ள தலைவர் ஆவார். மேலும் நான் அனுகூலமான காற்றுகளை வேதங்களை அனுப்பியுள்ளேன். இவ்வாறு பௌதிகமான வாழ்வின் பெருங்கடலை கடப்பதற்கு எல்லா வசதிகளையும் நான் அளித்துள்ளேன். மனித வாழ்விற்குரிய இச்சிறந்த வசதிகள் எல்லாம் பெற்றிருந்தும் பௌதிக பெருங்கடலை கடக்காத ஒரு மனிதன் தனது ஆத்மாவையே கொன்றவனாக கருதப்படுகிறான். பகவான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றார்.
இந்த உடல் என்பது ஒரு படகுக்கு சொந்தமா படகுக்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த படகை ஓட்டுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குருதான். அந்த படகுக்கு தேவையான காற்றுகள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் நான் கொடுத்தும் ஒருத்தன் இத பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அவன் தன்னையே ஆத்மாவையே கொன்றவனுக்கு சமமாக சொல்றாங்க. பக்தி சந்தோஷமாக செய்யப்படக்கூடிய விஷயம். புலனுகர்வை விட்டுட்டு சந்தோஷமான ஆன்மீகமான சந்தோஷத்துல சுசுகம் கருத்தும் அபியம் சந்தோஷமா பக்தி நம்ம செய்யணும். இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தை சுகமாக சந்தோஷமாக செய்ய வேண்டும்ன்றத இங்க சொல்றாங்க. அடுத்து 30வது ஸ்லோகம். முற்றிலும் பாவமற்றவர்களே மிக உயர்ந்த நன்மை என்ன என்பதை அன்புடன் எனக்கு கூற வேண்டும். பிறப்பும் இறப்பும் கொண்ட இவ்வுலகில் தூய பக்தர்களுடனான அரை நொடி பொழுது சகவகாசம் கூட எந்த ஒரு மனிதனுக்கும் விலை மதிப்பற்ற பொக்கிஷமாகும். ஒரு பக்தர்களோட நம்ம அரிக்கதை கேட்கறதா நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும். இப்ப மிக சிறந்த நன்மை எப்படி இருக்குன்னா கேட்டல் மூலம்தான் நடக்க முடியும். கேட்டு அதை புரிஞ்சுக்கணும். புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும். அப்ப ஒரு அரை நொடி பொழுது ஒரு பக்தர் ஒரு விஷயத்த இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை மிகப்பெரிய ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதான் ஒரு பொக்கிஷம்னு சொல்றாங்க. பொக்கிஷம்னா சேவதி. பொக்கிஷம் என்ன வைரம் தங்கம்லாம் கிடையாது. நம்முடைய மனித வாழ்க்கையில நம்ம ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் பாருங்க. ஓ, என்னுடைய குரு இதை சொன்னாரு, அதை நான் செஞ்ச உடனே மாற்றங்கள் என் வாழ்க்கையில ஏற்படுகிறது. மிக சிறந்த நன்மை அளிக்கக்கூடிய விஷயம் அதுதான் சாது சங்கம் அப்படின்னு. அடுத்தது 31வது ஸ்லோகம். நாங்கள் பகவானின் பக்தி தொண்டை பற்றி கேட்க தகுதியுடையவர்கள் என்று தாங்கள் கருதினால் ஒருவன் எவ்வாறு பகவத் தொண்டில் ஈடுபடுகிறான் என்பதை கூற வேண்டும். ஒரு ஜீவராசி பரமபுருஷருக்கு அன்புடன் தொண்டு செய்யும் போது பகவான் உடனே திருப்தி அடைகிறார். அதற்கு கைமாறாக பந்தப்பட்ட ஆத்மாவிடம் தன்னையும் கொடுத்து விடவும் அவர் தயாராக இருக்கிறார். நாங்க பக்தி தொண்டை பத்தி கேட்கறதுக்கு தகுதினா இருந்தா நீங்க அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறார். இதுல இன்னொரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். யார் நல்ல பக்தி பண்றாங்களோ இது சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுல நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ அவ்வளவு முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். பகவான் பேர்ல நம்பிக்கை எப்போதும் இருக்கணும். ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் படி கடைசி வரைக்கும் இருக்கும், வளர்ந்து கொண்டே போகும். ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜனக்கிரியா, அனர்த்த நிவர்த்தின் படிகள் இருக்கு. அந்த படிகள்ல நம்பிக்கை வளர்ந்துகிட்டே போகும். அப்ப இந்த சாதுக்களோட சேர்ந்து பகவானுடைய பக்தி தொண்டு பூர்ணமா செய்யக்கூடிய ஜீவராசிகளுக்கு என்ன நடக்கும்? பகவானை பூர்ணமா ஒருத்தர் நம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகவத் பக்தர்களுக்கு பகவான் சேவகரா மாறிடுறாரு. இப்பவே என் சேவகன் ஆகணும்னு நினைக்கப்படுறது இல்லை. நிறைய பேர் நான் பக்தி பண்றேன், அதனால கிருஷ்ணர் 10 பங்களா கொடுக்கணும், 4 காரை கொடுக்கணும், என்னை சுகமா வச்சுக்கணும் அப்படின்னு அவர் சேவகனா ஆக்கிறதுக்கே பக்தி செய்யறாங்க. அது இல்ல. கிருஷ்ணரை அன்றி என் வாழ்க்கையில வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அர்ஜுனன் கிருஷ்ணர் தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்ப அர்ஜுனனுக்கு பகவான் தேர் ஓட்டுறார். யசோதைக்கு கிருஷ்ணர் கடவுள்னு கூட தெரியாது. தூய பக்தி, என் மகன் அப்படின்னு மெய்மறந்த பக்தியில இருக்கும்போது கட்டப்படுறது கூட ஒத்துக்கிறார். பகவானை யாரும் கட்ட முடியாது. அந்த உதாரணத்தை இங்க சொல்றாங்க. அதுதான் இவங்க சொல்றாங்க. நிமி சொல்றாரு, யாரு தூய பக்தர்கள் ஆகுறாங்களோ அவங்களுக்கு பகவான் நெருக்கமா வந்துருவார். அடுத்து இங்க அரசர் என்ன சொல்றார்? நாரதர் இப்ப இதை பத்தி விவரிக்கிறார். வசுதேவரே பகவானிடம் பக்தி தொண்டை பற்றி நிமி மகாராஜர் நவ யோகேந்திரர்களிடம் வினவினார். அக்கேள்விக்கான அச்சிறந்த முனிவர்கள் அவருக்கு நன்றி கூறிவிட்டு அந்த யாகசாலை மற்றும் பிராமண புரோகிதர்களின் முன்னிலையில் கனியுடன் அவர்கள் பேசினார்கள். ஒரு தூய பக்தரை பார்க்கும்போது நம்ம பௌதிக விஷயங்களை விட்டுட்டு ஆன்மீக விஷயங்களை மட்டும்தான் பேசணும். அது இங்க நிம்மி வந்த உடனே அவர் யோகேந்திரர்கள்லாம் கேட்கல, உனக்கு எத்தனை குழந்தை, எந்த குழந்தை என்ன பண்ணுது, நீ என்ன பண்ற, உன் ராஜ்யம் எவ்வளவு பெருசா இருக்குது, உன் எதிரி மன்னர்கள் கிட்ட நீ கஷ்டப்படுறியா? ஒரு பக்தரை பார்த்த உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க? எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த ஊர்ல அது பிரச்சனை, இது பிரச்சனை அப்படின்னு தானே பிரச்சனைகளை எடுத்துன்னு போய் அந்த பக்தர்களுக்கு சொல்றோம். அப்படி அதெல்லாம் பேசவே படாது. நிமி மகாராஜர்
உடனே கேட்கிறார், ஆன்மீகத்துல முன்னேறுவதற்கும் பக்தர்களாக ஆவறதுக்கும் வழிகாட்டுங்கன்னு கேட்கிறார். இதுதான் வந்து சிறந்த உரையாடல். அப்ப மற்றவர்களுக்கு, அந்த அரசருக்கு மட்டும் இல்ல, அந்த புரோகிதம் பண்ற பிராமணருக்கும் அது நல்லதுதான். ஏன்னா புரோகிதம் பண்ற பிராமணர்கள் தூய பக்தர்கள் கிடையாது. அதனால இப்ப அவங்க பேச போறது இவங்க எல்லாருக்கும் நன்மையை பயக்க போகிறது. இப்ப முதல்ல நவ யோகேந்திரர்கள் ஒருத்தரா பேசுறாங்க. இப்ப கபீர் பேசுறார். நம்ம 9 யோகேந்திரர்கள் பத்தி பேசணும்ல. கபீர், ஹவீர், அந்தரிக்ஷர், பிரபுத்தர், பிப்பலாயனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரபோஜனர் வரைக்கும் பார்த்தோம். அவங்க எல்லாம் இவர் முதல்ல ஒருத்தர் பேசுறார். நிலையற்ற பௌதிக உலகுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதால் யாருடைய புத்தி எப்பொழுதும் தொல்லைக்குள்ளாகிறதோ அவனால் இழிவற்ற பரமபுருஷர் தாமரை பாதங்களை பூஜிப்பதால் மட்டுமே பயத்திலிருந்து உண்மையாக விடுபட முடியும். இத்தகைய பக்தி தொண்டில் எல்லாவித பயமும் முற்றிலும் நின்று விடுகிறது. இப்ப பௌதிக உலகத்துல தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது பயம் ஏற்படும். நமக்கு இருக்கிற பயம், எல்லாருக்குமே பயம் இருக்கு. நம்ம வந்து பௌதிக உலகத்தோட அடையாளம் பண்றதுனால தான் இது ஆயிடுமோ அது ஆயிடுமோன்னு பயப்படுறோம். செத்து போயிடுவோமோ, நோய் வந்துருமோ, பணம் குறைஞ்சிருமோ, இந்த பயம் எல்லாம் பௌதிக உலகத்தோட நம்மள அடையாளப்படுத்திக்கிறதுனால வர்றது. ஆனா எப்ப அதை விட்டுட்டு பகவானை முழுசா சரணடைறானோ அப்ப பயம் இல்லாம போயிடும்னு சொல்றாரு. அதனால இங்க சொல்றது என்னன்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம அந்த பௌதிக உடலோட சம்பந்தப்பட்டத படிப்படியா குறைக்கணும். அதனால துன்பங்களும் பயமும், பயப்படுறானா, தூய பக்தர்கள்லாம் பயப்படவே மாட்டாங்க. பயம் இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னும் போதே அவங்க வந்து தூய பக்தி நிலையில இல்ல. பயம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். பயம் இல்லாத நிலை எப்போ வரும்னா, எப்போ அவங்களுடைய சொரூபத்தை உணர்றாங்களோ அப்பதான் பயம் இல்லாத நிலை வரும். இங்க வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து ஒரு மேற்கோள் காட்டுறார். ஆஹ் பாகவதத்தை மேற்கோள் காட்டுறார். பகவானே உலக மக்கள் எல்லா பௌதிக கவலைகளாலும் சங்கடத்திற்குள்ளாகி எப்பொழுதும் பயந்த நிலையில் உள்ளனர். அவர்கள் எப்பொழுதும் சொத்து, உடல் மற்றும் நண்பர்களை பாதுகாக்க முயற்சிக்கின்றனர். அவர்கள் வருத்தமும் சட்டவிரோதமான ஆசைகளாலும் பொருட்களும் நிரம்பப்பட்டவர்களாக உள்ளனர். அவர்கள் பேராசையுடன் நான் எனது என்ற அழியக்கூடிய எண்ணங்களை ஆதாரமாக கொண்டே செயற்படுகின்றனர். பகவானே உங்களுடைய பாதுகாப்பான தாமரை பாதங்களை தஞ்சம் அடையாதவரை அவர்கள் இத்தகைய கவலைகள் நிரம்பியவர்களாகவே இருப்பார்கள். பகவான தஞ்சம் அடைஞ்சோம்னா தான் கவலையில இருந்து பயத்துல இருந்து விடுபட முடியும். தஞ்சம் அடையலன்னும் போது அது பயம்லாம் இருக்கும். அடுத்து 34வது, பரமபுருஷராலே நியமிக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றினால் அறியாமையில் உள்ள ஜீவராசிகள் கூட மிக எளிதாக அவரை அடைய முடியும். பகவானால் பரிந்துரைக்கப்பட்ட முறையை பரமபுருஷரின் பக்தி தொண்டு பாகவத தர்மம் என்பதாக அறியப்பட வேண்டும். பாகவத தர்மம்ன்றது பகவானால தான் பேசப்பட்டிருக்கு. பகவான் சொல்லி தரார், நீ பக்தி தொண்டு செய். இருக்கிறதுலே வந்து ரகசியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதிரகசியம் என்ன அப்படின்னும் போது பகவானோட நம்ம சம்பந்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஞானம் வந்து ரகசியமானதுன்னு சொல்றாங்க. அதை நம்ம புரிந்து கொண்டு அதன் வழி நடக்கும்போது நமக்கு வந்து பயம் எல்லாம் போயிடும். அதனால பாகவத தர்மத்தை பற்றி இங்க சொல்றாங்க. தூய பக்தன் என்ன பண்றான்? தனக்கு நான் தூய பக்தன்னா எனக்கு செய்ய வேண்டிய பக்தி தொண்டு என்ன என்பதை அறிந்து கொண்டு நான் பகவானுடைய பின்ன பகுதி என்பதை உணர்ந்து கொள்கிறான். பகவானுடைய நேரடியான விரிவாம்சங்களில் ஒன்றுடன் தான் அன்பெனும் கயிறுகளால் பிணைக்கப்பட்டிருப்பதை தூய பக்தன் உணர்கிறான். உணர்வின் பூர்ணத்துவ நிலையில் பூர்ண உண்மையின் எங்கும் வியாபித்துள்ள பல வகைப்பட்ட ரூபங்களை பக்தனால் காண முடியும். இப்ப எந்த ஒரு பக்தன் தன்னை அடிமை, பகவானுடைய நித்திய சேவகன்னு புரிஞ்சுக்கிட்டானோ அதுக்கப்புறம் அவன் பகவானுடைய ஒரு ரூபத்தோட பிணைக்கப்படுகிறான். நரசிம்ம பக்தனா இருக்கலாம், இல்ல அவன் ராம பக்தனா இருக்கலாம், அவன் சைத்தன்ய மகாபிரபுனுடைய பக்தனா இருக்கலாம். அப்படி எந்த பகவானுடைய அனன்ய ரூபங்கள்ல ஒரிஜினல் ஒண்ணுதான் அது கிருஷ்ணர். ஆனா ஒவ்வொரு பக்தனுடைய மனநிலைக்கும் அவங்களுடைய உறவுக்கும் ஏத்த மாதிரி பகவானுடைய உறவு கிடைக்கும். அப்ப முற்றிய நிலையில அவனுக்குரிய தெய்வத்தை அவன் அந்த ரூபத்தை, பகவானுடைய ரூபத்தை எடுத்து எல்லாத்தையும் பகவான் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அவன் பார்க்கக்கூடிய தகுதி அவனுக்கு வரும். பாகவத தர்மத்தை கடைபிடிச்சால்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்லோகம் 35.
அரசே, பரமபுருஷரின் இந்த பக்தி தொண்டு முறையை ஏற்றுக்கொண்ட ஒருவன் இவ்வுலகில் தனது வழியை ஒருபோதும் கெடுத்துக் கொள்ள மாட்டான். கண்களை மூடிக்கொண்டு ஓடும்போது கூட அவன் இடறி விழமாட்டான். இந்த கண்களை மூடிக்கொண்டு அப்படிங்கும் போது என்ன அர்த்தம்ன்றத வந்து ஸ்பெசிபிக்கா இங்க சொல்றாங்க. பக்தி தொண்டுல இருக்கிறவன் வந்து கண்ணை மூடின்னு போலாமா? நான் பக்தி தொண்டுல இருக்கிறேன், நான் தவறுகளை செய்யலாமா? அப்படி கிடையாது. இங்க கண்ணை மூடிக்கொண்டு ஓடுறது அப்படின்றது வந்து அறியாமையில இருந்தா கூட. இப்ப நிறைய ஞானம் இல்ல எனக்கு. ஆஹ் நான் நிறைய படிக்கல. பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சு ஸ்லோகங்கள்லாம் அப்படியே விரல் நுனியில நாக்கு நுனியில வச்சு இல்ல. பல பல ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. வேதங்கள்லாம் கரைச்சு குடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் நான் வேதம்லாம் படிக்கல. ஆனால் நான் பக்தி தொண்டு செய்யறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கண்ணை மூடிட்டு ஓடுறதுன்றது எனக்கு வேத ஞானம் இல்லை, சாஸ்திர ஞானம் இல்லை. ஆனால் தூய பக்தி தொண்டை நான் செய்கிறேன். நான் கண்ணை மூடின்னு ஓடினா கூட கீழே விழ மாட்டேன். என்ன அறியாமையில் இருந்தாலும் ஆஹ் இந்த இலக்கியங்களை நான் படிக்காமல் இருந்தாலும், அறியாமைன்றது வந்து பக்தி செய்யாத அறியாமை இல்லை. எனக்கு பலவிதமான ஆஹ் வேத ஞானங்கள் இல்லாம இருந்தாலும், ஆனா அதனுடைய உண்மை உட்பொருளை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும். நான் பக்தி தொண்டு செஞ்சேன்னா போதும். எனக்கு இதெல்லாம் இப்ப இந்த இந்த ஞானமே இப்ப சில பேர்லாம் தலைகீழா படிப்பாங்க பகவத்கீதை, பாகவதெல்லாம் கரைச்சு கரைச்சு குடிப்பாங்க. ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாம இதெல்லாம் இருந்தா என்ன பிரயோஜனம்? ஆனால் ஒரு பக்தன் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் தொண்டு புரியணும்னு தூய பக்தியை ஒருத்தன் எடுத்துட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு வந்து வீழ்ச்சி கிடையாது. கண்ணை மூடின்னு ஓடினாலும் அவன் கீழே விழமாட்டான்றதுனுடைய பொருள் அதுதான். அதனால ஒரு ஜீவன் இதனுடைய முக்கிய கருத்து சொல்றாங்க இங்க. பகவான் கிட்ட சரணடையும் போது ஒரு ஜீவராசி என்ன சொல்லணும்ன்ட்டு இதை நாம கூட சொல்லலாம். பகவானே, நான் பெரும் பாவியாகவும் தகுதியற்றவனாகவும் இருந்தும் இவ்வளவு காலமாக உங்களை மறந்து வாழ நான் முயன்ற போதிலும் இன்று தங்களுடைய தாமரை பாதங்களை நான் தஞ்சமடைகிறேன். இன்று முதல் நான் உங்களுடையவன். என்னுடைய உடல், மனம், வார்த்தைகள், குடும்பம், செல்வம் ஆகிய அனைத்தையும் தங்களுடைய தாமரை பாதங்களில் நான் இப்போது அர்ப்பணிக்கிறேன். தயவு கூர்ந்து தங்கள் விருப்பம் போல் என்னை நடத்துங்கள். இதான் சரணாகதி. நான் எல்லாத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன். என் வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும்ன்ட்டு நான் சொல்லாம, நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி என் வாழ்க்கை இருக்கட்டும். அதான் சரணாகதி. பகவானே, நீ என்ன நினைக்கிறியோ அது என் வாழ்க்கையில இருக்கட்டும். ஐயோ, எனக்கு இப்படி ஆயி போச்சே, எனக்கு இப்படி நடக்கணும்னு நினைச்சனே அப்படின்னு அப்படி இல்ல. என் விருப்பமே கிடையாது. பக்தி தோண்டுல ஒரு பக்தன் பகவானை சரணடைஞ்சிட்டா என் விருப்பம் கிடையாது. ஆஸ்லிஷ்லவா பாதரதாம் நஷ்டுமாம் அதர்ஷனாம் மர்மதாம் கரோத்துவா யதா ததாவா விததாத்தோ லம்பட்டோ மத் பிராணநாதஸ்து சயேவ நாபர. பகவானே இதுல வந்து ஒரு கோபி பாடுற மாதிரி சைத்தன்ய மகாபிரபு பாடி இருக்கிறார். நீ வந்து என்னை கட்டி அணைக்கிறியோ இல்ல என்னை எட்டி உதைக்கிறியோ, என்னை விட்டுட்டு வேற கோபி கிட்ட போறியோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன வந்தாலும் நீதான் என்னுடைய பிராணநாதன். யதா ததாவா விததாத்தோ லம்பட்டோ. லம்பட்டோன்னா ஒரு காதலன் அந்த காதலை விட்டுட்டு வேற ஒருத்திக்கிட்ட போறது, அதான் அது பேர் தான் லம்பட்டோ. அப்ப பகவான் என்னை நிராகரித்தாலும், எனக்கு தண்டனையே கொடுத்தாலும், எனக்கு துன்பத்தையே கொடுத்தாலும், அவருடைய விருப்பம் என்னவோ அவர் என்ன செய்யலாம். ஏன்னா நான் வந்து அவருடைய தோண்டன், நான் அவருடைய அடிமை. அதனால என் வாழ்க்கையில வரக்கூடிய கெட்டதுகள் வந்து பகவான் என் பேர்ல கருணை இல்லைன்னு நான் நினைச்சுக்க மாட்டேன். எப்படியா இருந்தாலும் நீதான் என்னுடைய பிராணநாதன், நீதான் எனக்கு எனக்கு எல்லாமே அப்படின்றதுதான் சரணாகதி. அப்படி ஒரு பக்தன் வரும்போது பகவான் அவரை விட மாட்டான். சோதனைகள் வரலாம், பிரிவு துயர் வரலாம், ஆனா பகவான் ஒரு நாள் பக்தனை கீழே விட மாட்டார். இப்படி ஒரு பக்தன் சரண் அடையும் போது பகவானுக்கும் கடமை இருக்குல்ல. இப்படிப்பட்ட பக்தனை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவரும் செயல்பட ஆரம்பிச்சிருவார். இந்த நிலைக்கு பகவானும் பக்தனும் வரும்போது இந்த சரணாகதி வந்து சோதிக்கப்படும் கண்டிப்பா. ஆனால் பகவான் அவனை வந்து கீழே விழவே விட மாட்டார். கைப்பற்றி கொண்டு கொண்டு போவார். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு பக்தன் இரு கண்களையும் மூடிக்கொண்டு பாகவத தர்மம் என்ற இந்த வழியில் ஓடினாலும் இடறி விழ மாட்டான். கண்களை மூடிக்கொண்டு என்பது அறியாமையில் இருப்பதை குறிக்கிறது. வேத இலக்கியங்களை பற்றிய அறியாமை. அதனால
ஸ்ருதியும் ஸ்மிருதியும் பிராமணர்களின் இரு கண்களாக கூறப்பட்டிருக்கிறது. இவற்றில் ஒன்று இல்லை என்றாலும் ஒரு பிராமணன் அரைக்குருடனாக கருதப்படுவான். இரண்டுமே இல்லை என்றால் முழு குருடர். ஸ்ருதி ஸ்மிருதின்றது வேத இலக்கியங்கள். அது தெரியாதவனாக இருந்தாலும் சரி, ஆனா அவங்க பக்தி தொண்டை செஞ்சாங்கன்னா அவங்க வந்து பகவானை சென்று அடையலாம்னு சொல்றாங்க. இங்க வந்து பல விஷயங்களை இங்க வந்து சொல்றாரு. ஒரு ஒரு பக்தன் வந்து ம், பாகவத தர்மத்தை தவிர மற்றெல்லா தர்மங்களிலும் பந்தப்பட்ட ஆத்மாவின் தகுதியை ஒருவன் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் பகவானிடம் சரணடைந்துள்ள ஒரு ஆத்மா மற்றெல்லா விதத்திலும் தகுதியற்றவனாக இருந்தாலும் தன் பிழையினால் அவன் தோல்வியே அடைவதில்லை. இப்போ ஒரு பக்தனுக்கு மற்ற குறைகள் இருக்கலாம். ஆனா அவன் பக்தி பாதையில மட்டும் ஸ்திரமா போனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் விழுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தாழ்ந்த குலத்துல பிறந்திருக்கலாம். ஒரு அழகான தேகம் இல்லாமல் இருக்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு பக்தனுக்கு இருக்கலாம். ஆனா அதெல்லாம் அதெல்லாம் பொருட்டு கிடையாது. அவன் பக்தி பாதையில ஸ்திரமா, அதாவது விழாமல் பகவானை முழுசா சரணடைறான்னா அவனுக்கு வெற்றி நிச்சயம். அடுத்து 36வது ஸ்லோகம். பந்தப்பட்ட வாழ்வில் ஒருவன் பெற்றுள்ள ஒரு குறிப்பிட்ட இயற்கைக்கேற்ப அவன் தனது உடலாலும் வார்த்தையிலாலும் மனதாலும் புலன்களாலும் அறிவாலும் அல்லது தூய்மை அடைந்த உணர்வாலும் எதையெல்லாம் செய்கின்றானோ அதையெல்லாம் இது பகவான் நாராயணரின் திருப்திக்காக என்ற எண்ணத்துடன் செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதை நீங்க மனப்பாடம் பண்ணலாம். காயேன வாச்சா மனுசேந்திரியவா புத்தியாத்மனா மானுஷித்யா சுபாவாத் கரோமி யத்தத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயேத். சமர்ப்பயாமி அப்படின்னு ஸ்லோகத்துல வரும். இங்க சமர்ப்பயேத் அர்ப்பணிக்க வேண்டும். இது வந்து ஒரு கட்டளையா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்லோகமானா நாராயணாயார்த்தி சமர்ப்பயாமி. இது வந்து விஷ்ணு சாஸ்திர நாமத்துல வரும். தன்னுடைய வார்த்தை, உடல், மனசு எல்லாத்துலயும் செய்யக்கூடிய அறிவு, புலன்கள் எல்லாத்துலயும் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் அவருக்கு சமர்ப்பிக்கணும். அப்படி நம்ம வாழ்க்கையை மாத்தி வச்சுக்கணும். எத் கரோஷி எத் அஷ்னாஷி எத் ஜுகோஷி ததாஷி எத் தபஸ்யாசி கௌந்தேய தத் குருஸ்வ மத்தர்ப்பணம். நீ எதெல்லாம் செய்யறியோ, எதெல்லாம் சாப்பிடுறியோ, எதெல்லாம் கொடுக்குறியோ, எதெல்லாம் எந்த தவமெல்லாம் புரியுறியோ எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணமா செய். உன்னுடைய வாழ்க்கை முழுக்குமே எனக்கு அர்ப்பணமா ஆக்கிடு. அப்படிதான் முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் சாமானியமானவர்கள். நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய கடமைகள் இப்ப நான் பெண் அப்படின்னும் போது நான் வீட்டுல வந்து பெருக்கணும், துடைக்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், சமையல் செய்யணும், குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து மேலோட்டமா பார்க்கும்போது எப்போதும் ஜெபம் பண்றதுக்கு ஒப்பா வரல. இதெல்லாம் பௌதிக செயல்கள். என்னுடைய உடலை பராமரிப்பதற்கு நான் செய்யக்கூடிய பௌதிக செயல்கள் இல்லையா? ஆன்மீக செயல்னா ஜெபம் பண்றது, பாகவதம் படிக்கிறது, கோயிலுக்கு போறது, மங்களார்த்தி இது. இப்ப நிறைய மக்களுக்கு வந்து அஹ் இது வந்து பௌதிகம், இது ஆன்மீகம், அதனால இதை விட்டுறணும், இது மட்டுமே செய்யணும் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கு. நம்ம வந்து அந்த முழு மிகப்பெரிய மகா பாகவத நிலை அடையிற வரைக்கும் இப்படித்தானே வாழ்ந்தாக வேண்டும். இல்ல நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் இன்னைக்கே பீட் பேக் எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு நினைக்க முடியாது. சில முட்டாள்கள் அப்படி பண்றாங்க. ஆனா இங்க ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே இரு. ஆனா நீ செய்யற எல்லா காரியத்தையும் எனக்கே கொடுத்துரு. நீ சமைக்கிறியா, அப்ப சமைக்கும் போது கிருஷ்ணருக்கு சமைக்கிறேன். வீட்டை சுத்தம் பண்றேன்னா இது கிருஷ்ணருடைய வீடுன்னு தானே. நான் சாப்பிடுறேன், நிக்கிறேன், நடக்கிறேன், தூங்குறேன், எல்லாமே கிருஷ்ணருக்கு நான் அர்ப்பணிக்கணும். நான் இருக்கிறதே அவருக்கு தான். அவருக்கு தொண்டு செய்யறதுக்கு தான். என்னுடைய வாழ்க்கையே அவருது அப்படின்னு மாத்தணும். அந்த எண்ணம் தான் மாறணும். அவ்வளவுதான். ஜெபம் பண்ணணும் கண்டிப்பா, கோயிலுக்கு போகணும் கண்டிப்பா, படிக்கணும், கேட்கணும், எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம மற்ற வேலைகள் தானே நிறைய நேரத்துல செலவு பண்றோம். பணம் சம்பாதிக்கிறோம், மற்றவர்களோட உறவாடுறோம். ஏன்னா இதெல்லாம் நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக செய்து கொண்டிருக்கிறோம். நான் இதெல்லாம் எதுக்கு செய்யறேன்? கிருஷ்ணரை அடைவதற்காக செய்கிறேன். இதெல்லாம் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கிறேன்னு மாறணும். அப்ப இந்த இடத்துல வர்ணாசிரமத்தை பத்தி சொல்றாங்க. அவங்கவுங்க தர்மத்துல இருக்கணும். வர்ணம் ஆசிரமம்னு இருக்கு. அவங்களுடைய ஜாதி, அவங்களுடைய நிலை, சமுதாயத்துல இருக்கக்கூடிய பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இது ஆசிரம், 4 ஆசிரம். வர்ணம் என்பது ஆம், பிராமணன்,
சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன். இந்த நான்கு, இந்த நான்கு வருணம், நான்கு ஆசிரமங்கள்ல அவங்கவங்க நிலையில இருந்து கொண்டு அவங்க செய்யக்கூடிய காரியங்கள், அவங்க ஒரு பணம் பொருள் ஈட்டுவதோ இல்ல ஒரு வேலை செய்வதோ, அதெல்லாம் நான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக கிருஷ்ணருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு செய்யணும், அவ்வளவுதான். அதுதான் எத்கரோஷி எத் ஜுகோஷி. என்னென்னலாம் செய்றியோ அது எனக்கே அர்ப்பணம் பண்ணிடு. தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த காயன வாச்சா மனுஷேந்திரியவா சொல்லிடுங்க. அதற்காக நான் ஒருத்தனை கொலை பண்ணிடுறேன், மிருகங்களை வதம் செய்யறேன், தவறான உறவுகளை கொள்றேன், நான் விருப்பம் போல சாப்பிடுறேன், அதெல்லாம் நான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லப்படாது. அதையும் சொல்லிட்டாங்க இங்க. நான் நேர்மையான முறையில் என்னுடைய கடமைகளை செய்யணும். வேதங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப என்னுடைய கடமைகளை தான் நான் அர்ப்பணிக்க முடியும். ஆனா ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டிட்டு அது கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்றேன், அப்படி கிடையாது. நான் வேதங்கள்ல நிராகரிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நான் செய்யறது இல்லை, அதை அர்ப்பணிக்க முடியாது. எப்படி அர்ப்பணிக்க முடியும்? அதை ஏற்றுக்க மாட்டாரே பகவான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை செஞ்சு, ஏன்னா அந்த காரியங்கள் நேரடி பக்தி தொண்டு கிடையாது, இல்லையா? நேரடி பக்தி தொண்டு கிடையாது. அப்படின்ற பட்சத்துல ஆனா அதையும் புனிதமாக்கக்கூடிய வழிமுறை இது. நேரடியான பக்தி தொண்டு இல்லைனாலும் அவற்றை புனிதமாக்கக்கூடிய வழியை தான் பகவான் சொல்றார், இவர்களும் சொல்றாங்க. ஏன்னா எடுத்தோன்னு நாம நவ யோகீந்திரர்களா ஆக முடியாது. இப்ப நம்ம வர்ணாசிரமத்துல தான் இருக்கிறோம். அதனால இந்த நிலையில நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்து சொல்றார் பயத்தை எப்படி நீக்கிறதுன்னு. ஒரு ஜீவராசி பகவானின் மாயா சக்தியினால் அழுந்தி தன்னை இந்த ஜட உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது பயம் எழுகிறது. இவ்வாறு பரமபுருஷரிடமிருந்து விலகிச் செல்லும் அந்த ஜீவராசி தான் பகவானின் ஒரு சேவகன் என்ற தனது உண்மையான ஆதார நிலையை மறந்து விடுகிறான். இந்த பயம் நிறைந்த குழப்ப நிலை மாயா சக்தியினால் ஏற்படுத்தப்படுகிறது. எனவே அறிவுள்ள ஒருவன் உண்மையான ஒரு ஆன்மீக குருவை தனது வழிகாட்டியாகவும் வழிபாட்டுக்குரிய மூர்த்தியாகவும் ஏற்று கலப்படமில்லாத தூய பகவத் பக்தியில் எப்பொழுதும் ஈடுபட வேண்டும். அப்போ நமக்கு இந்த மாயா நம்மளை போட்டு அடி அடி நடியுது. இந்த உடலோட நம்ம சம்பந்தப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கண்டு கண்டு பயப்படுறோம். எப்போ பயமின்மை வரும்னா, எப்போ முழுசா கிருஷ்ணரோட நம்ம சம்பந்தப்படுத்தி கொள்கிறோமோ, எப்போ அவரை முழுசா சரணடைகிறோமோ, அப்ப பயமின்மை வரும். ரொம்ப உயர்ந்த நிலை அது. சாமானிய மாணவர்களுக்கு நமக்கு வர்றது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது மிக உயர்ந்த நிலையில ஒரு பக்தன் எதுக்குமே பயப்பட மாட்டான். எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டாங்க. அது வரணும்னா என்ன பண்றது? ஒரு ஆன்மீக குருவை, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக குருவை சரணடைந்து அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அவரை தன்னுடைய வழிபாட்டுக்குரிய மூர்த்தியாக நினைக்க வேண்டும். அவருக்கு கலப்படம் இல்லாத தூய பகவத் பக்தியில் ஈடுபட வேண்டும். அப்படி செய்யும் போது பயமின்மை வரும்னு சொல்றார். அடுத்து 38வது ஸ்லோகம். ஜட உலகிலுள்ள இருமைக்கு நிரந்தரமான இருப்பில்லை என்றாலும் பந்தப்பட்ட ஆத்மா தனது பந்தப்பட்ட அறிவினால் அதை உண்மையானதாக நினைக்கிறான். கிருஷ்ணருடைய சம்பந்தமில்லாத கற்பனையான உலக அனுபவத்தை கனவு காணும் செயலுக்கு ஒப்பிடலாம். பந்தப்பட்ட ஆத்மா விரும்பத்தக்க அல்லது பயங்கரமான ஒன்றை பற்றி காணும்போது அவன் இல்லாத ஒன்றை ஏற்படுத்திக் கொள்கிறான். புலன் நுகர்வில் அடிப்படையில் பல்வேறு செயல்முறைகளை ஏற்பதும் விளக்குவதுமே மனதின் சுபாவமாகும். எனவே அறிவுள்ள ஒருவன் தன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது உலகில் உள்ள பொருட்கள் கிருஷ்ணருடன் சம்பந்தம் இல்லாதவை என்று பார்க்கும்போது மாயையிலிருந்து மனதை ஒருவன் கட்டுப்படுத்த வேண்டும். இவ்வாறு மனம் கட்டுப்படுத்தப்பட்டதும் உண்மையான பயமின்மையை அவன் உணர்வான். இப்ப பயத்துக்கு இன்னொரு காரணம் மனசு. பிரச்சனைகளுக்கு பெரும்பான்மையான நேரம் மனசுதாங்க காரணம். பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அந்த பிரச்சனைகளை மனசுல போட்டு 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 இன்னும் அதிகப்படுத்துறோம். என்கிட்ட நிறைய பேர் இதே தானே, பக்தர்களை பார்த்த உடனே புதுசா பக்தியில முன்னேறி கொண்டு வரக்கூடியவர்கள்லாம் பிரச்சனைகளை தான் எடுத்துன்னு கொட்டுறாங்க. அப்ப நான் அவங்களுக்கு சொல்ற ஒரு வழிகாட்டுதல் என்னன்னா, பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதை நம்ம மனசுல வச்சு பெருசாக்குறோம். அதையே பேசி வேற பெருசாக்குறோம். அதையே பேசி பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. கணவன் சரியில்லை, மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியில்லை, குழந்தைகள் சரியில்லை, ஃபைனான்சியல் ப்ராப்ளம், நோய், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு.
நம்ம என்ன பண்றோம்? தீர்வை நோக்கி பயணிக்கிறது இல்ல. அதையே பேசுறது, அதையே பேசுறது, அதையே நினைக்கிறது. மனசு அதையே நினைச்சிட்டு இருக்கு. நினைக்கும் போது அது பன்மடங்காக இன்னும் அதிகமா விஸ்வரூபம் எடுக்குது. இதுக்கு நான் ஒரு இடத்துல ஒரு கதை கூட சொன்னேன். ஒரு குரங்கு வந்து ஒரு பாம்பு வந்து கடிக்க வந்தது. அந்த குரங்கு அந்த பாம்பை பிடிச்சிடுது. கையில பிடிச்சிடுது. பிடிச்சிட்டு ஆனா அந்த பாம்பை பார்க்கல. அது கையில பாம்பு இருக்கு. விட்டோம்னா கொத்திரும். அதனால அத கெட்டியமா புடிச்சுக்கிட்டு சாப்பிடல, தூங்கல. 3 நாள் ஆயிப்போச்சு. சாப்பிடல, தூங்கலன்னா குரங்கு என்ன ஆகும்? சக்தி இழந்து போகும். செத்து போயிடலாமா? விட்டோம்னா செத்துருவோம், கடிச்சிடும். இப்பவும் அது ஒரு ஒரு பயங்கரமான நிலையில அந்த குரங்கு என்ன பண்ணுது? ஒரு சாதுவ பார்த்துது. அங்க போது. நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்போது சாது சொல்றாரு, "நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அங்க பாரு" அப்படிங்கும்போது அந்த பாம்பு செத்து போயிருந்தது. ஏன்னா இதனுடைய குரங்கு பிட்டி அது பிட்டுச்சு பிட்டியில குரங்கு அந்த பாம்பு எப்போ செத்து போச்சு. ஆனா அத பார்க்காம அதோட சம்பந்தப்படுத்தி அந்த குரங்கு பட்ட பாடு. அது போலதான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து போய் கூட இருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனையே நினைச்சு 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 அவ்வளவுதான். அதுல வந்து அதுவே பிரச்சனை ஆயிடும். நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லாதது பிரச்சனை. இந்த மனம்ன்றது வந்து நம்ம வந்து இப்படி ஆட்டி படைக்குது. மனசுல என்ன பண்ணணும்? கிருஷ்ணரை நிரப்பணும். அப்ப வந்து அந்த ஆட்டி படைக்குது, ஆட்டம் போடுறத நிறுத்திரும். அப்ப மனசுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு. இருமைகளை கொள்ளும். இருமைனா என்ன? இருமை இந்த உலகத்துல வந்து பௌதிகமா இருமைகள் இருக்கு. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமா பாயினோ நித்யா ஸ்தாம்ஸ்திதிக் சஸ்வ பாரத அப்படின்னு ஒரு ஸ்லோகம் படிச்சோம் பகவத்கீதையில. இருமை அப்படின்றது வந்து குளிரு, வெயில், சூடு, குளிர்ச்சி, கசப்பு, இனிப்பு இதெல்லாம் இருமை. மனசுக்கு இருமை என்னன்னா நல்லவன், கெட்டவன், நல்லது, கெட்டது, பிடிக்குது, பிடிக்கல அப்படின்னு மனசு கணக்கு போட்டு வச்சிருக்கோம். இவங்கள பிடிக்கும், இவங்கள பிடிக்காது. இப்படி இருமைகள்ல வந்து அ பாதிக்கப்படுது. இந்த உலகமே இருமை நிறைந்தது. அது பார்த்தீங்கன்னா தெரியும். உலகமே எதிர்மறையான விஷயங்களை கொண்டது. இதை எப்போ ஒருத்தர் புரிஞ்சிட்டு, இப்படிதான் இது இயல்பு அப்படின்ட்டு அந்த மனச அடக்குறாங்களோ, அப்பதான் அவங்களுக்கு ஆன்மீகத்துல முன்னேற்றம் கிடைக்கும். மனச அடக்கலன்னு வச்சுங்க, மனசு அப்படியே ஆட்டம் போட்டுன்னே இருக்கும். இங்க வந்து கூட ஆன்மீகத்துல வந்து கூட நம்ம பெரும்பாலும் போட்டி போடுறது, நான் ஆன்மீகமா முன்னேறது கூட அந்த பௌதிகமா முன்னேறாங்கல்ல, அந்த மாரி மாத்தி விட்டுருவாங்க. அந்த மாரி மாத்தி அவங்களுடைய வாழ்க்கைய வந்து நரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் மனச கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்றேன். இந்த இருமைகள்ன்றது வந்து இதுதான். இருமைகள். மனசு வந்து இது எனக்கு பிடிக்கும். இவங்கள எனக்கு பிடிக்கும். அவங்கள எனக்கு பிடிக்காது. அப்படின்றதுதான் இருமைகள். ம். 39வது ஸ்லோகம். அதனால பயத்தை வென்று மனதை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள அறிவாளி மனைவி, குடும்பம், தேசம் முதலான பௌதிக பொருட்களிடம் உள்ள பற்றை துறந்து பகவானின் புனித நாமங்களை கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் வெட்கமில்லாமல் சஞ்சரிக்க வேண்டும். கிருஷ்ணரின் புனித நாமங்கள் மிகவும் மங்களகரமானவை ஆகும். ஏனென்றால் அவை அவரது உன்னதமான பிறப்பையும் செயல்களையும் விவரிக்கின்றது. இவ்வுலகில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களின் விடுதலைக்காகவே இவற்றை பகவான் செய்கிறார். இவ்விதமாக பகவானின் புனித நாமங்கள் உலகம் முழுவதும் பாடப்படுகின்றது. எந்த யுகத்திலும் எல்லா காலகட்டத்திலையும் மிக சிறந்த பக்தி வழிமுறை ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். அது பாருங்க பாகவதம் வந்து குறிப்பிட்ட யுகத்துக்கு கிடையாது. எல்லா யுகத்துக்கும் பாகவதம். பாகவதத்திலும் மேன்மையா சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். அதனால உங்களுக்கு வந்து மனதை கட்டுப்பாட்டுல வைக்கணும்னா நாம சங்கீர்த்தனம் ஒரே வழிதான். அதுதான் வந்து பகவானை பற்றி நம்ம வந்து அவரை பாடிக்கொண்டே அவருடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கும்போது நாமத்தை கேட்கணும், நாமத்தை சொல்லணும், பகவானுடைய விஷயங்களை போற்றி பாட வேண்டும். அப்படி பண்ணும்போது அந்த மனக்கட்டுப்பாடு வரும். மனக்கட்டுப்பாட்டை வைத்துக்கொண்டு வரட்டு தத்துவத்தெல்லாம் விட்டுட்டு பகவானை சரணடைந்து ஆன்மீகத்துல முன்னேற முடியும். இது வந்து கடைசி ஸ்லோகம் 40வது ஸ்லோகம். இந்த வாரத்துல இன்னும் 15 ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்துல அஹ் பொருளுரையில தமிழ் மொழிபெயர்ப்புல தவறுகள் இருக்கு. ஒரே ஒரு இடத்துல தவறு பண்ணியிருக்காங்க. அத அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ஸ்லோகம் எழுதிட்டு இன்னொரு ஸ்லோகத்துக்கான மொழிபெயர்ப்பு இருக்கு. முதல்ல எனக்கு புரியல. அப்புறம் திரும்ப திரும்ப படிச்சு ஆங்கிலத்துல படிச்சு இங்க படிக்கும்போது புரிஞ்சது. அத நான் சொல்றேன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோகம் படிச்சுட்டு அத பொருளுரை படிக்கும்போது சொல்றேன்.
பரமபுருஷரின் புனித நாம ஜபத்தினால் ஒருவன் பகவத் பிரேமை என்ற நிலைக்கு வருகிறான். பிறகு அந்த பக்தன் பகவானின் நித்திய தொண்டன் என்ற தனது விரதத்தில் நிலை பெறுகிறான். பிறகு படிப்படியாக அவன் பரமபுருஷரின் ஒரு குறிப்பிட்ட நாம ரூபத்துடன் மிகவும் கொண்டவன் ஆகிறான். பரவச அன்பினால் தன் இதயம் உருகும்போது அவன் மெய்மறந்து உறக்கச் சிரிக்கிறான் அல்லது அழுகிறான். சில சமயங்களில் அவன் ஒரு பித்தனைப் போல் பாடிக்கொண்டு ஆடுகிறான். ஏனென்றால் பொதுஜன அபிப்பிராயத்தை பற்றி அவன் கவலைப்படவில்லை. இது பக்தியில முன்னேறின ஒரு நிலையை பத்தி சொல்றான். ஒரு பக்தர் பக்தியில முன்னேறின நிலையில அவங்க பித்தனை போல செயல்படுவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாமத்துல அவங்களுக்கு பற்று வந்துரும். இப்போ அனுமான் பாத்தீங்கன்னா ராமநாமம் மட்டும்தான். ஜெயராம், ஸ்ரீராம், ஜெய ஜெயராம், ராமநாமம் மட்டும்தான். அப்போ நீங்க ஸ்ரீ சம்பிரதாயத்தினர் பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா, அப்படி ஒரு பகவானுடைய ஒரு குறிப்பிட்ட நாமத்துல போயிட்டு அந்த நிலையிலேயே அவன் பாடுறான், ஆடுறான், அழுகுறான், எல்லாம் பண்றான். இது பித்தனை போல சிரித்து கொண்டு ஆடுவது. சரியா? அப்ப சைத்தன்ய மகாபிரபு பத்தி இங்க பொருளுரையில சொல்றாங்க. சைத்தன்ய மகாபிரபு நாமத்தை பெற்றப்போ என்னுடைய குரு இந்த நாமத்தை கொடுத்த உடனே நான் ஒரு பித்தனை மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஏன் காரணம் என்ன அப்படின்னும் போது அதுக்குதான் மேற்கோள் காட்டப்பட்ட ஸ்லோகம் தப்பா இங்க எழுதியிருக்காங்க. அது சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதிலீலை 7:83 சொல்லணும். ஆனா அவங்க ஆதிலீலை 7:85 எழுதிட்டு பொருள் பொருள் 7:83 கொடுத்துட்டாங்க. புரியுதா? அப்ப ஆனா 7:83 தான் கரெக்ட் இந்த இடத்துக்கு. அரே கிருஷ்ண மாமந்திரத்தை பாடுபவன் உடனே கிருஷ்ணரிடம் தனது பரவச அன்பு நிலையை விருத்தி செய்து கொள்கிறான். இதுவே இம்மந்திரத்தின் தன்மையாகும். எப்ப மகாபிரபு சொல்றாரோ குருனுடைய வாயிலிருந்து திருவாயிலிருந்து ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை நான் பெற்றோனோ அப்பவே நான் பைத்தியம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றார். அதற்கான காரணம் என்னன்னா, யாரெல்லாம் மகாமந்திரத்தை பாடுகிறார்களோ கிருஷ்ண நாம மகா மந்திரேன எயி தவ ஸ்வபாவேன ஏ ஜப தார கிருஷ்ண உபயாயே பாவ, யாரெல்லாம் கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அன்பு நிலை விருத்தி ஆகும் அப்படின்றதான் இங்க வர மேற்கோள் காட்ட வேண்டிய ஸ்லோகமும் மொழிபெயர்ப்பும். அப்போ ஒரு தூய பக்தி செய்யக்கூடிய ஒரு பக்தனுடைய உடல்ல மாற்றங்கள் ஏற்படும். அழுவான், சிரிப்பான், பித்தனை போல் ஆகும். இதெல்லாம் உயர்ந்த நிலையில, சாதாரண நிலையில வராதுங்க. அதையும் புரிஞ்சுக்கணும். இங்க மத்வாச்சாரியார் வராக புராணத்துல இருந்து ஒரு மேற்கோள் காட்டுறார். சில பகவத் பக்தர்கள் பித்தனை போல் செயற்பட்டு வெளிப்படையாக அறிகுறிகளை காட்டுகின்றனர். சில பக்தர்களுக்கு தெரியும் வெளிப்படையா. ஆனா சில பக்தர்கள் தற்சோதனையில் ஈடுபட்டு இருக்கின்றனர். ஆனா அவங்க உள்ளவே இருப்பாங்க, வெளியே காட்டவே மாட்டாங்க. அது இன்ட்ராஸ்பெக்ஷன் பேரு. தற்சோதனை, உள்ளவே உள்ளவே ஆழ்ந்து போய் கொண்டிருப்பார்கள். மற்றும் சிலர் இவ்விரு நிலைகளிலும் பங்கு கொள்கின்றனர். ரெண்டுமே இருப்பாங்க. வெளியும் தெரியும், அழுவாங்க, பித்தனை போல இருப்பாங்க. உள்ள ஆழ்ந்து பகவானே சிந்தித்து கொண்டிருப்பார்கள், தன்னையே சோதித்து கொண்டும் இருப்பார்கள். ஒருவனது பக்தி அவனது மன உறுதியையும் அவனது வாயிலிருந்து வெளிப்படும் கருணை மிக்க ஒளி அதிர்வுகளையும் கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. அவங்க எப்படி பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பத்தி நம்ம தெரிந்து கொள்ளலாம்ன்றத வராக புராணம் இங்க சொல்லுது. அப்ப அங்க இந்த உன்மத்தமான நிலை, பைத்தியக்கார நிலையை பத்தி சில உதாரணங்கள்லாம் இங்க காட்டப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பக்தர் சொல்றாராம், அந்த திருடன், யசோதையின் மகனான திருடன் என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறான். அந்த கோபி, வயதான கோபி ஜரதி திட்டுறா. இந்த கிருஷ்ணர் எண்ணெய் எல்லாம் திருடிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது கிருஷ்ணர் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறார். இந்த உன்னதமான லீலை யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ அந்த பக்தர் ஆனந்த பரசம் அடைந்து சிரிக்கிறார். ஆனால் திடீரென்று கிருஷ்ணர் அவருடைய பார்வையிலிருந்து மறந்து விடுகிறார். ஒரு கிருஷ்ண லீலையை ஒரு பக்தர் எடுத்து ஒரு விஷயத்த யோசிக்கிறார். ஜரத்தின்னு ஒரு கோபி இருக்கிறா, அவ கிருஷ்ணரை திட்டிகிட்டே இருக்கிறா, நீ சும்மா எங்க வீட்டுல வெண்ணெய் சாப்பிட்றியா அப்படின்ட்டு. ஆனால் கிருஷ்ணர் அவர் வீட்டுல இருந்து திருட்டுத்தனமா வெளியே போயிடுறாரு. சாப்பிட்டு சாப்பிட்டு வெளியே ஓடுறாரு. இத நினைச்சு, இந்த லீலைய நினைச்சு பாக்குற பக்தர் சிரிக்கிறார். ஆனா அந்த சிரிக்கிற பட்சத்துல டக்குன்னு இந்த நினைவுகள், இந்த லீலை ஓடிட்டு இருக்கு பாருங்க, அது காணாம போயிடுது.
அப்ப அழுகுறார். ஐயோ கிருஷ்ணரை விட்டுட்டோமே, கிருஷ்ண லீலை தோன்றி கொண்டிருந்தது, இப்ப தோன்றாமல் போய்விட்டதே அப்படின்னு ஒரு விரக்தி நிலைக்கு அடைறாங்க. கிருஷ்ணர் வந்து பக்தருக்கு தன்னை காட்டுவார், அப்புறம் மறைச்சிருவார். மறைக்கும் போது அவர் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அழுவாங்க. அது பேரு விப்ரலம்ப பாவம். அதுதான் நம்ம சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான ஒரு பாவம். அதனால பிரிவு துயர்ல அழறது. அப்ப அந்த பக்தன் இன்னும் அழ ஆரம்பிச்சிடறான். அந்த நேரத்துல பக்தியை அவர் அதிகப்படுத்துறார். அப்ப அதிகமா கிருஷ்ண நாமத்தை சொல்றாங்க. கோபியர்கள் நிலையும் அப்படிதான். ராசலீலையில இருப்பார், அப்புறம் மறைஞ்சிருவார். அவங்க இன்னும் அதிகமா பகவானை பற்றி பாடி 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 பகவானை பெறுகிறார்கள். அதனால ஹரேர் நாம ஹரேர் நாமேவ கேவலம் கலோ நாஸ்தேவ 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 கதிரன்யதா. இந்த கலியுகத்துல நாம ஜபத்தை தவிர வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, நாம ஜபம்தான் வழி அப்படின்னு சொல்றார். கலி மட்டும் இல்ல, எல்லா யுகத்திலையும் நாம ஜபம்தான் முக்கியம். எல்லா பக்தி தொண்டும் நாம ஜபத்தோட தான் இருக்கணும்னு நவதீப் தாம மகாத்மிய புத்தகம் சொல்லுது. நவவித பக்தி இருக்கு இல்லையா? சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், வந்தனம், தாசியம், அர்ச்சனம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம்னு 9 விதமான பக்தி தொண்டுகள் இருந்தாலும் அந்த பக்தி தொண்டோட நாம சங்கீர்த்தனம் கண்டிப்பா இருக்கணும். அப்ப இந்த நாம சங்கீர்த்தனத்தை வச்சுதான் நம்ம வந்து பகவானை அடையிறோம்ட்டு நாமத்தினுடைய புகழ் பெருமைகளை இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வந்து பத்யாவலி அப்படின்ற ஒரு பாடல்ல இருந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒரு ஸ்லோகத்தை நமக்கு சொல்லித் தரார். இது கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஊர்வம்பு பேசுபவர்கள் என்ன வேண்டுமானால் பேசட்டும், நாம் அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. நாம் கிருஷ்ண பிரேமை என்ற போதை தரும் பானத்தின் ஆனந்தத்தினால் பித்தர்களாகி இங்கும் அங்கும் ஓடியும் தரையில் புரண்டும் ஆனந்த நாடனமாயிடியும் வாழ்வை அனுபவிப்போமாக. இது வந்து பத்யாவலின்னு ஒரு பாடல்ல இருந்து வந்திருக்கு. 73வது ஸ்லோகம் இது. அதையும் இங்க குறிப்பிடல, நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்ற, நம்ம மத்தவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம், நம்ம நாம ஜபத்தில் ஆழ்ந்து விடுவோம். மற்றவர்கள் நம்மள என்ன சொல்றாங்கன்றத பத்தின கவலையை நாம் பட வேண்டாம், பகவானுடைய நாமத்தை நாம் ஜெபிப்போம்னு சொல்றார். இதோட முடிக்கிற 40 ஸ்லோகம். இதுல வந்து நிறைய கேள்விகள் எடுத்து வச்சிருக்கேன். விடுபட்ட கருத்துக்கள்லாம் நீங்க கேள்விக்கு பதில் எழுதும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அதனால பக்தர்கள் ஏதாவது கேள்விகள் இல்ல கூடுதல் கருத்துக்கள் இருந்தா என்ன கேட்கலாம். அடுத்த வாரம் வந்து கடைசியா சொன்னீங்க இல்லையா, அது எதுன்னு சொன்னீங்க? மத்தியாவலி பத்யாவலி பத்யாவலி 73. ஓகே மாதாஜி. அதே மாதிரி அந்த மாத்தி எழுதின ஸ்லோகம் வந்து 783 சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதிலீலை. இந்த பொருளுரையில ஒரு ஸ்லோகத்தை மாத்திட்டாங்க. அது 783. அது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மாதாஜி 778. அது கரெக்ட் தானே மாதாஜி? அது கரெக்ட். 775ன்னு போட்டுக்கிறாங்க பாருங்க. என்னோடதுல 778 தான் போட்டிருக்கு மாதாஜி. அது கீழே இருக்கு பாருங்க இன்னொரு ஸ்லோகம். 785 85 கிடையாது, அது 83. ஓகே மாதாஜி, ஓகே மாதாஜி. அதாவது அந்த ஸ்லோகமே கிடையாது, அந்த ஸ்லோகத்துக்குரிய மொழிபெயர்ப்பு கிடையாது இங்க எழுதுனது. ஏன்னா இங்க வந்து இந்த ஸ்லோகம் அந்த 783 தான் வரணும். 785ன்னு போட்டு அந்த ஸ்லோகத்தை மாத்தி போட்டிருக்கிறாங்க. மொழிபெயர்ப்பு கரெக்ட் தான், ஸ்லோகம் 783 தான் கரெக்டுங்க. 783 மொழிபெயர்ப்பு கரெக்ட், ஸ்லோகம் வந்து தப்பா மேற்கோள் காட்டிட்டாங்க. ஆங்கில புத்தகத்தை பார்த்தேன், ஆங்கில புத்தகத்துல சரியா இருக்கு. இது ஏன் இதை போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. हरे कृष्णा माताजी, दंडवत प्रणाम माताजी, பிரणाम. प्रभुपाद की जय, गुरु महाराज जी. माताजी இந்த காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா அது வந்து இருக்குதான், அது வந்து யாருக்குதான் லாஸ்ட்ல வரக்கூடிய ஸ்லோகம் பாகவதத்திலயும் இருக்குது. இது பாகவதம் தானே? பாகவதம் தான் இப்ப நம்ம படிக்கிறோம். இதுல இருக்கு, விஷ்ணு சஹஸ்ர நாமத்துல இருக்கு, ரெண்டுலயுமே இருக்கு, விஷ்ணு சஹஸ்ர நாமத்துல இருக்கு. ஆனா அது வந்து இந்த ஸ்லோகமா சொல்லணும்னா இவங்க வந்து நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க. அது ஸ்லோகமா நம்ம தினமும் கிருஷ்ணருக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். தினமும் கிருஷ்ணர்கிட்ட பேசுறீங்கன்னா ஸ்லோகம் மூலியம் தான் பேசணும். நம்ம வார்த்தையிலயும் பேசலாம், கிருஷ்ணருக்கு புரியும். ஆனால் நமக்கு ஏன் அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லியிருக்காங்க, குரு வந்தனை, நரசிம்மர் பாட்டு, இதெல்லாம் எதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் சீக்கிரமா நம்மளை கிருஷ்ணரோட சேர்த்து வைக்கும். அதனால ஸ்லோகங்கள்லாம் இந்த மாதிரி பாகவத ஸ்லோகங்கள்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னா
அது வந்து சீக்கிரமா வேகமா போக முடியும். அதுக்காக இப்போ காயேன வாச்ச மனுசேந்திரியவா புத்தியாத்மனா வானுஷித்யா சுபாவாத் கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நான் அது சொல்றேன். கிருஷ்ணா, நான் செஞ்ச எல்லா என்னுடைய உடல், மனம், வார்த்தை, செயல்கள், இதுல நான் செஞ்ச இன்னைக்கு முழுக்க செஞ்ச எல்லா காரியத்தையும் உனக்கு சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்றதுக்கு சொல் வந்து சமர்ப்பயாமின்னு வரணும். இவங்க வந்து சொல்லி தராங்க நமக்கு. நவ யோகீந்திரர்கள் என்ன சொல்றாங்க? சமர்ப்பயே தத்து, நீங்க அதை சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க. அதான் அந்த கடைசி இது வந்து சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்கணும். இது எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். இது நான் இது ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய சொல்லி இடத்துல சொல்லி தந்திருக்கேன் மக்களுக்கு. முன்னாடி இது சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் மாதாஜி, பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடியே. இப்பதான் பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு பாகவத ஸ்லோகம், பகவத்கீதை ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வர்றதுங்க, அங்கீகரிக்கப்பட்ட ஆமா ஸ்லோகம். ஆமா. ம். அதனால இதை நீங்க சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கணும். அது எங்க இருக்கு மாதாஜி? 36வது ஸ்லோகங்க. 36வது ஸ்லோகம் இந்த 36ல பாடம் பாருங்க. நடத்தின அதுக்குதான் புக்கு கையில வச்சுக்கங்கன்னு சொன்னது. 36வது ஸ்லோகம். அதுல கடைசி வரியில நீங்க வந்து மாத்தி எழுதிக்கணும், மாத்தி சொல்லணும். ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சமர்ப்பயாமின்னு இருக்கு, இங்க சமர்ப்ப ஏத்து, நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க நவயோகீந்திரர்கள். ஸ்லோகம் அதேதான், நீங்க இப்படி செய்யணும் அப்படின்றாங்க. நான் செய்யறேன் அப்படின்ட்டு தான் பகவான் கிட்ட பிரார்த்திக்கணும். மாதாஜி, மாதாஜி ம் இப்ப இப்ப நம்ம ஸ்ரத்தா ஸ்டேஜ்ல வந்துட்டோமா வரலையாங்கிறது எப்படி மாதா தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா பயம் இல்ல, ஆனா பயம் இல்லைங்கிறதுக்காக பகவான் மேல பக்தி வந்துருச்சுன்னு நினைக்கவும் முடியாது. ஸ்ரத்தாக்கு வந்திருப்போமா மாதாஜி? ஸ்ரத்தாங்கிறது வந்து நம்பிக்கை ஸ்டேஜ்ல இருக்கா இல்ல ஸ்ரத்தா ஸ்டேஜ்ல இருக்கான்னு பாருங்களேன், தெரியல நான் மாதாஜி. இந்த சிரத்தாவே 100% வைங்களேன், நீங்க 10% வந்திருக்கலாம், 20% வந்திருக்கலாம், 30% வந்திருக்கலாம். ஓ. 100% இருக்கு. ம். மாதாஜி, ம். அதே மாதிரி நம்ம வந்து இப்ப யசோதம்மா வந்து பகவானே தெரியாம அவங்க வந்து கிருஷ்ணர் மேல நிறைய அன்பு வச்சிருந்தாங்க. அது வந்து பக்தி தொண்டு அப்படி ஆயிருச்சு. ஏன்னா பகவான் மேல வச்சிருந்த அன்புங்கிறதுனால பக்தி தொண்டு ஆயிருச்சு. இப்ப சாதாரணமான ஒரு தாய் வந்து அவங்க குழந்தை மேல அன்பு வச்சிருக்காங்க. அவங்க குழந்தை ஆனா பகவான் இல்ல, சாதாரண குழந்தை தான். ஆனா அவங்க அன்பு பியூரான அன்பு தான். ஆனா அது அப்ப பக்தி ஆகாது, அது தர்மம் ஆகுமா? அந்த தர்மத்தை செஞ்சு இந்த குழந்தைய உனக்காக வளர்க்குறேன் கிருஷ்ணா, என்னை வந்து இந்த குழந்தைக்கு தாயாக்கந்து நீ, ஆனாலும் உன்னுடைய திருப்திக்காக நான் என் கடமையை செய்யறேன், இந்த குழந்தை மேல அன்பு வைக்கிறேன், இந்த குழந்தை ஒரு டிவோட்டி ஆக்குறேன், பக்தன் ஆக்கிறதுக்கான சூழ்நிலைகளை அந்த குழந்தைக்கு தரேன், இது என்னுடைய கடமை, நீ எனக்கு கொடுத்த கடமை, அதை நான் செய்யறேன் அப்படின்னு நாம இருக்கணும். தர்மத்தையே நம்ம செஞ்சாலும் பகவானே உன்னோட அதுக்கு சேவையா அர்ப்பணம். செய்யுங்க. ஆமா, உன்னுடைய சேவை. அதுதான் இன்னைக்கு கிளாஸ் முழுக்க சொன்ன, பாத்திரம் தேய்க்கிறீங்களா, அது கிருஷ்ணருக்காக தேய்ங்க. நீங்க செய்யற ஒரு ஒரு வேலையும் கிருஷ்ணருக்காக செய்யறேன், கிருஷ்ணர் சம்பந்தப்பட்டு நான் செய்யறேன். இப்ப இந்த சூழ்நிலையில என்ன நீ வச்சிருக்க, அதனால இந்த செயல்கள் எல்லாத்தையும் உனக்காக செய்யறேன். எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதனால ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், பற்றுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அன்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு. நிறைய மக்களுக்கு பற்றுக்கும் அன்புக்கும் வித்தியாசம் தெரியாது. யாருன்னா விளக்க முடியுமா? நான் நிறைய வகுப்புல விளக்கிட்டேன். யாராவது இதுக்கு ஒரு உதாரணத்தோட விளக்குனீங்கன்னா நீங்க நாங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அமிர்தமாய் மாதாஜி மாதாஜி, சொல்றீங்களா? நான் சொல்லட்டா மாதாஜி? சொல்லுங்க. ஆஹ் அதாவது அஸ்வத்தாமன் மேல துரோணாச்சாரியார் வச்சிருந்தது வந்து பற்று, பாசம் இல்ல. பாசம் இருந்துருந்துச்சுன்னா அவர் சரியான வழியில அந்த பிராமணனை வழி நடத்தி இருப்பார், தன்னோட பிராமண குழந்தைய. மோகம் இருந்துச்சு, பற்று இருந்துச்சு, அன்பு இல்ல. இன்னும் மக்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி வேற யாராவது உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது பற்றுனா அவங்களுக்கோசரம் செய்யறதா, அப்படி மனுஷங்களை வச்சு முதன்மைப்படுத்தி செய்யறது பற்று. நம்ம கிருஷ்ணரை வச்சு செய்யறது அன்பு. அதாவது கிருஷ்ணருக்கோசரம் இதை செய்யறோம், அதனால தர்மத்தை நோக்கி அதை எது கொடுத்தா நல்லது அப்படின்னு தெரிஞ்சு. அதாவது ஒரு குழந்தைய ஒரு அம்மா சாக்லேட் சாப்பிட வச்சா அடிக்கத்தானே செய்வா, அது அன்பு. பற்றுங்கிறது கண்மூடித்தனமான அன்புன்னு கூட சொல்லலாம். நீ என்ன பண்ணாலும் சரி, நீ இப்போ சாக்லேட் தின்றியா தின்னு, ஐஸ்கிரீம் தின்றியா தின்னு, பள்ளத்துல விழுறியா விழு, ஆனா ஐயோ என் குழந்தைய நான் திட்ட மாட்டேன் அப்படின்றதுதான் பற்று.
புரியுதுங்களா? இப்போ ஒரு குழந்தை வந்து நான்வெஜ் சாப்பிடுதுன்னா தாய் வந்து தப்பு அப்படின்றத சொல்லணும் இல்லையா? சொல்லி அடிக்கணும், உதைக்கணும், அது அன்பு. ஆனா பரவாயில்ல, என் குழந்தை தானே, அதுக்கு சந்தோஷமா இருக்குது, அதனால நான் விட்டுறேன்னா பற்று. பத்மா மாதாஜி. மாதாஜி, இப்போ அதாவது எளிமையா இப்படி புரிஞ்சுக்கலாமா மாதாஜி? பற்று அப்படின்றது வந்து உடல் ரீதியா வைக்கிறது, பாசம்ங்கிறது உண்மையான பாசம், அன்புங்கிறது அந்த குழந்தைய ஒரு அவங்களுக்கு என்ன நன்மை செய்யுதோ அது அன்பு. அவங்களுக்கு எது நன்மை செய்யக்கூடியதோ அது செஞ்சோம்னா அது அன்பு. அதாவது ஆத்மாவுக்கு நன்மை செய்யறதுங்கிறது அன்பு. அப்படி அதுக்காக உடலை இப்ப போன போது நீ எப்படின்னா கெட்டு போனலாம் விட முடியாது. உடலுக்கும் சரி ஆத்மாவுக்கும் சரி பற்று இல்லாம அன்பு வைக்கணும். மாதாஜி, புரியுதா? திருதராஷ்டிரனுக்கும் துரியோதனுக்கும் ஆமா, அதுவும் தான், அதுவும் தான். அது வந்து பற்று. இப்ப எல்லா மக்களுக்கும் நான் சொல்றது, உங்க குழந்தைகள் மேல அன்பு வைங்க, பற்று வைக்காதீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேளுங்க. பகவானுக்கு நம்ம நைவேத்தியம் பண்றது கூட ரொம்ப வரைக்கும் நம்மளோட இஷ்டத்தினால தானே செஞ்சு வைக்கிறோம் மாதாஜி. பகவானுக்குன்னு அவருக்கு என்ன பிடிக்கும் இது வைக்கிறேன் அப்படிங்கறது இல்லாம அவருக்கு வந்து அது ஒரு உயர்ந்த நிலை மாதாஜி. இப்ப நம்ம வந்து சாமானிய நிலையில தானே இருக்கிறோம். அது ஒரு மிக உயர்ந்த நிலை. அந்த அந்த இது நிலைக்கு நாம வரமாட்டேங்குது. பாடணும். வரமாட்டேங்குது. படிக்கிறோம், எல்லாத்துலயும் படிக்கிறோம். ஆனாலும் வந்து நம்ம சூழ்நிலை என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி செஞ்சுதான் வைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது பரவாயில்லன்னு சொல்றாங்க ஆச்சாரியர்கள். இப்ப சரி அது வந்து சரிங்க. கோயில்ல மட்டும்தான் அது மாதிரி பண்றோம். அல்ல திருவிழாக்கள்ல இப்ப நீங்க ஏகாதசியில நாம சாப்பிடுறதுல பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோம். ஜென்மாஷ்டமி நாம சாப்பிடுறதுல பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோம். அப்ப அதெல்லாம் பண்றோம். இப்போ கோயில்ல வந்து பெரும்பாலும் பகவான் என்ன சாப்பிடுவாரோ அதை நாம சாப்பிடவே முடியாது இல்ல. அந்த மாதிரி இருக்குல்ல. வெறும் நெய்யில போட்டு அவருக்கு பண்றோம், அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்றோம். இப்ப இது வந்து நம்மளுடைய, நீங்க சொல்ற மாதிரி நம்ம தினமும் நெய் சாப்பிட முடியாது, தினமும் பக்காடும் பஜ்ஜியும் சாப்பிட முடியாது. நம்மளுடைய சாதாரண நிலைக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறோம். சில நேரங்கள்ல நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சு வைக்கிறோம். இதுல இருந்து படிப்படியா நம்ம முன்னேறுவோம். ஆனா உடம்பு மாதாஜி, ஒரே ஒரு டவுட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது இந்த ஏகாதசி போது நான் திருப்பதிக்கு போயிருந்தேன் மாதாஜி. அப்ப வந்து அவங்க புளியோதரை கொடுத்தாங்க. எனக்கு அதை சாப்பிடணுமா வேணாமான்னு தெரியல. அது களி இருக்கு அப்படின்னா அதை சுவாமிக்கு படைச்ச உடனே அது களி போயிருக்குமே அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. இன்னொரு மனசு ஐயோ நம்ம ரைஸ் சாப்பிடக்கூடாது இல்ல, அப்படின்னு சொல்லுது. பிரசாதமா ஆனா அந்த இருந்தாலும் பிரசாதத்தை இல்ல, நம்மளுக்கு வந்து நீங்க புது பக்தரா இருக்கலாம். எங்களுக்கு தெளிவா இருக்குது. நாங்க வந்து கோயிலுக்கு போனோம், ஏகாதசி அன்னைக்கு புளியோதரையோ பொங்கலோ கொடுத்தா வேற யாருக்குன்னா வாங்கி கொடுத்துடணும். இல்ல, நமக்கு தான் இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். தெளிவா இருக்குங்க. நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வேற நாங்க கோயில் இப்ப திருப்பதியில வந்து இல்ல, பண்ண ஆதா கிருஷ்ணருக்கு வந்து இப்ப எல்லா கோயில்லையுமே கௌரணித்தாய்க்கு தான் ஏகாதசி பிரசாதம். ஜெகநாதர் இருக்கிறாரு, மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இது நார்மல் டயட் உண்டு. எல்லாம் ஆப்புலண்டா சாப்பாடு கிடைக்கும். நிறைய பேர் ஏகாதசியில எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவோம். இல்லைன்னா வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சாப்பிடப்படும். இல்லை, சில பேர் இப்போ வந்து வயதானவர்கள், கர்ப்பமான பெண்கள், இவங்கெல்லாம் விரதம் இருக்கிறது இல்லையே. விரதம் இல்லாத நபர்களுக்கு அந்த கொடுத்துரு. ஓகே. அதுல நீங்க அந்த பயமே பட தேவையில்லை. இல்ல, ஒரு ஏகாதசி மனசு அன்னைக்கு சொல்லுது இது பிரசாதமா வந்து இருந்தா களி கூட புருஷன் அதுல இருப்பா, ரைஸ் தானியங்கள் இருப்பாருந்தானே நம்ம அதை அவாய்ட் பண்றோம். அப்ப அது சாமிக்கு வச்சதுல எப்படி களி இருப்பாரு அப்படின்னு ஒரு மனசு இல்லையே. சொல்லுது. சாமிக்கு வச்சதுல களி இருக்க மாட்டாரு. ஆனா நாம இன்னைக்கு அன்னம் சாப்பிடக்கூடாதுன்றது விதி. நம்ம தினமுமே வச்சுதான் சாப்பிடுறோம். தினமுமே வச்சுதான் பிரசாதம் தான் சாப்பிடுறோம். அன்னைக்கு வந்துட்டோம் அதை வந்து வேற யாருன்னா விரதம் இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். நம்ம அதுக்காக பயப்பட தேவையில்லை. நான் வாங்கி சில நேரங்கள்ல ஏகாதசியில போனா கொடுத்துருவாங்க கோயில்ல. இந்த பிரசாதம் கொடுப்பாங்க, பொங்கல்லாம். ஒரு முறை அதை கொண்டாந்து ஒரு வயதானவங்க இருந்தாங்க, பிச்சை எடுத்துன்னு இருந்தாங்க. அதை கொடுத்தா இதை கொடுக்காத, காசு கொடு. சுட சுட ரொம்ப நல்லா இருந்தது பொங்கல். அப்படிதான் அவங்க இந்த பொங்கல்லாம் வேணாம், எனக்கு காசை கொடு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எடுத்துன்னு போய் வேற ஒரு விரதம் இருக்காதவங்களுக்கு கொடுத்துட்டோம். சொல்லுங்க பத்மாதி, கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க மாதாஜி.
மாதாஜி அஜாமிலனுக்கு வந்து நான் படிச்சது சுக்ருத்தினால அவரு, ஏன்னா முதல்ல பிராமண இதைத்தானே அனுஷ்டிப்பாரு, அந்த நியமங்களை அனுஷ்டிச்சா அந்த சுக்ருத்தினால அவர் நாராயணா அப்படின்னு பேர் வச்சாருன்னு எனக்கு படிச்ச மாதிரி இருக்கு மாதாஜி. நீங்க பக்த சொன்னது இல்ல 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 அது பக்தர்களோட. நல்லது. நீங்க எங்க படிச்சீங்கன்னு ம், தெரியல, அதுவும் இருக்கலாம். சுக்குருத்தினாலதான் பக்தி சங்கம் கிடைக்குது. பக்தி தொண்டு செஞ்சாதானே பக்தர்களும் கிடைப்பாங்க. அதுவும் இருக்கு. ஆனா ம், பக்த சங்கம் வந்து நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்ன்றதுக்கு அஜாமிலனுடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய உதாரணம். ம். நாராயணான்ட்டு யார் பேர் வச்சது? பக்தர்கள் தானே வச்சாங்க. பக்தர் தான் அது வச்சாங்களா அது? கான்வர்சேஷன் டீப் கதையில வந்து அந்த பக்தர்கள் வந்து கேட்பாங்க. ஏன்னா பக்தர்கள் வந்து நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க பக்தி செய்யறதுக்கு. ஒரு ம், மாதாஜி வந்து நான் போனேன் ஒருத்தங்க கிட்ட, அவங்க வந்து இந்த பீட் பேக்ல சேன் பாடுறது கை நோவுதான், கை வலிக்குதுன்னாங்க. சரி இந்தாங்க அந்த கவுண்டர் கிட்டுக் கிட்டுக்கு இதுல பண்ணுங்க அப்படின்னு. பக்தர்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க. அஜாமில ம், கேட்கறாங்க சாதுக்கள், நீ கோயிலுக்கு வா, ம், டைம் இல்லை, 9 பசங்க எப்படி வருது, சரி பிரசாத் சாப்பிடு. இல்லை நான் இப்படியே சாப்பிட்டு இப்படியே வாழ்ந்து பழகிட்டேன், முடியாது. பிராமணனா இருந்தியே, யஜ்யம் பண்ணியே, அதெல்லாம் பண்ணியே, இல்லை இல்லை அதெல்லாம் போச்சு, எங்கேயோ போயிடுச்சு. எல்லாம் கேட்குறாங்க, படிய படிக்க முடியாது, சத்சங்கம் வைக்க முடியாது, எல்லாம் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்றான். அப்புறம் தான் ம். சரி, இப்போ உனக்கு எல்லாம் இந்த குழந்தைங்களுடைய பேர் என்ன? அவன் சொல்றான், ஏதோ பேர் வச்சிருக்கான். ஒரு பேர் கூட பகவானுடைய பேரே கிடையாது. இதை தட்டி புட்டி கிட்டி கட்டி அப்படின்னு ஏதோ பேர் வச்சிருக்கான். அப்படித்தானே வைக்கிறாங்க இப்பெல்லாம் பேரு. ஸ்வீட்டி ம். மீட்டி கீட்டி என்னென்னவோ பேர் வைக்கிறாங்க. அதுல ஒன்றும் சம்பந்தமே கிடையாது, கிருஷ்ண சம்பந்தமே கிடையாது. அவங்க யோசனை பண்ணாங்க, ஒரு குழந்தைக்கு பகவானுடைய பேரை வச்சிட்டோம்னா அவன் அதையே ம். சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி நாமகரணம் பண்றான். அது இது சுக்ருதி தானே. சாதுக்களுடைய கவி. ஓ, அது அது அவரோட பக்தர்களோட சங்கத்தினால தானே மாதாஜி? ரெண்டும் தான் மாதாஜி. பக்த சங்கமும் ம். முக்கியம், உங்களுடைய சுக்குர்த்தியும் முக்கியம். முன்ன பண்ண காரியமும் உங்களுக்கு பலன் அளிக்கும். முன்ன பண்ண காரியம் உங்களை பக்தர்கள் மூலியமா பக்த சங்கம் மூலியமா உங்களுக்கு பலன் கொடுக்குது. ம். ரெண்டுமே தான். சரி. ஓகே மாதாஜி, ஹரே நன்றி கிருஷ்ணா. மாதாஜி. இன்றைய கேள்வி பதில் எழுதியாச்சு. பக்தர்களுக்கு வந்து இதோட நம்ம அடுத்த வாரம் தானே சந்திக்க போறோம். நான் வந்து இந்த நவதீப் மண்டல பரிக்கிரமா பற்றின வகுப்பு வந்து பாதியில நிக்குது. அது வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தொடருவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு இருக்காது, மன்னிக்க வேண்டும். அதுக்கு அடுத்த அப்புறம் தான் அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த வாரம் வந்து நிறைய கேள்விகள் இருக்கு, படிங்க. அடுத்த வாரம் வகுப்பு பெரும்பாலும் இருக்காது. ஆம், அதனால இந்த இந்த வாரம் நீங்க இந்த இந்த 20 ஸ்லோகங்கள் படிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும். அதை பௌர் படிச்சுக்குவாங்க. பூர்ணிமாக்கு கிளாஸ் மாதாஜி. பௌர் கௌர் பூர்ணிமா பூர்ணிமாக்கு கிளாஸ் வந்து சைத்தன்ய என்கிட்ட மகாபிரபு பத்தி மக்கள் பேசுங்க வருவீங்களா? மாதாஜி. வருவீங்கன்னா நான் வைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எப்ப மாதாஜி கௌர பூர்ணிமா விரதம் இருக்கிறது? ஏன்னா கிரகணம். அதையும் சொல்லிடுறேன். இப்போ வந்து கௌர பூர்ணிமா அன்னைக்கு வந்து கிரகணம் நடக்குது. அதனால வந்து கிரகணம் வந்து கிரகணத்துக்கு அப்ப சமைக்க முடியாது. அப்போ நம்ம வந்து 6 மணிக்கு நம்ம வந்து பிரேக் பண்ண முடியாது, விரதத்தை பிரேக் பண்ண முடியாது. அதனால இங்க மாயாப்பூர்ல என்ன பண்ணியிருக்காங்க, மத்தியானம் வந்து ஏகாதசி பிரசாதம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கழுவி மொழிவிட்டு 6 மணிக்கு கீர்த்தன் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியது அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. நான் ஒரு ஐடியா என்ன சொல்றேன்னா, முழு நாளும் விரதம் இருப்போம். 6:30 மணிக்கு கிரகணம் விடுது, சாயங்காலம் 6:30 மணிக்கு. ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் எப்போ கிரகணம் முடியுதுன்னு தெரியாது. ஒருவேளை ஜெயசுபத்ரா மாதாஜி உங்களுக்கெல்லாம் வந்து அங்கே சந்திர கிரகணமே இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இருந்துக்கலாம், 6 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்தியாவில் கண்டிப்பாக சந்திர கிரகணம் இருக்கு, 6:30 மணிக்கு தான் விடுது. மத்தியானம் 3 மணியோ 1 மணியோ என்னத்துக்கோ ஆரம்பிக்குது, அது 6:30 மணிக்கு தான் முடியுது. இந்தியாவில் 6:30 மணிக்கு தான் அங்கே முடியுது. 6:30 மணிக்கு மேலே ஃபுல்லாக வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி தாலிக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். ஏகாதசி சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க. கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை நான் முழு விரதம் இருந்துடுறான்னா இருந்துருங்க, அவ்வளோதான். மறுநாள் காலையில் குளிச்சு மொழிவி இது பண்ணுறோம். கோயிலெல்லாம் இது என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் கோயில்கள் இருக்கும், நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க, 7:30 வரைக்கும் கோவில் ஒவ்வொரு இடத்துல. சாத்திடுவாங்க மாதாஜி. கோயம்புத்தூர் கோவில்ல 7:30 வரைக்கும் கோவில் சாத்திடுவாங்க மத்தியானத்துல.
7:30 மணிக்கு மேலதான் கோவில் திறப்பாங்க. அப்புறம் தான் அபிஷேகம் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க மாதாஜி. ஓகே. அப்ப ஆனா சமைக்கிறது எப்ப பண்ண போறாங்க? அதுதான் தெரியல மாதாஜி. அது அந்த அந்த இந்த எல்லாமே கிரகணம் அதுக்கப்புறம் தான் மாதாஜி. இல்ல கோயில்ல வந்து அப்படி அப்படிதான் போட்டிருக்காங்க. பண்ணிருக்கிறாங்கன்னா சரி. ஏன்னா அந்த 9:30 கிரகணம் மணிக்கு முடிக்கிற பிரசாதம் நேரத்துல நம்ம வந்து சமைக்க முடியாதே. கிரகண நேரத்துல சமைச்சோம்னா அது இப்ப ரொம்ப இதாயிடுமே, அதுல கண்டாமினேஷன் 7:30 ஆகுமே. மணிக்கு மேல மாதாஜி. அதுக்கப்புறம் சமைச்சு அதுக்கப்புறம் பிரசாதம் அது அப்போ நைட் ஆயிடும். ஆமா, அது இது மாதிரி ஜென்மாஷ்டமி மாதிரி நைட் ஆகலாம். நான் வந்து இப்ப நான் வந்து இங்க கோயில்ல சாப்பிட மாட்டேன்ல, மீன்ஸ் இங்க பெரும் கூட்டம், அதனால நான் இங்கே வந்து வீட்டில தான் சாப்பிடுவேன். அதனால நான் வந்து 6:30 மணிக்கு மேல குளிச்சுட்டு 6:30 மணிக்கு மேல சமைக்கலான்ட்டு திட்டம் வச்சிருக்கேன். நான் வேலூர்ல வந்து என்னுடைய குருதேவர் இருக்கிறார். அவர் அன்னைக்கு இப்ப செலிப்ரேஷனை பண்ண வேண்டாம், மறுநாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு போட்டாராம். அது மாதிரியும் செய்யலாம். அது ஏன்னா கோயில்ல சமைக்கணும்னா அது பெரிய ப்ராஜெக்ட் இல்லை. அதனால எல்லாரும் வீட்டில் 6:30 மணிக்கு மேலே ஏகாதசி பழமோ ஏதோ சாப்பிட்டுட்டு மறுநாள் அதை கொண்டாடிக்கலாம் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி திட்டம் வச்சிருக்கேன். உங்களுடைய கோயில் உங்களுக்கு எப்படி வழிகாட்டுதோ அப்படி நீங்க போகலாம். மதுரையில மாதாஜி காலையில 9:30க்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 12க்கெல்லாம் முடிச்சு சாப்பிடுறான்றாங்க. அப்படி பண்ணலாமா? ஏகாதசி தானே சாப்பிட போறீங்க, சாப்பிட்ருங்க. சரி. இல்லை, உங்க கோயில் என்ன வழிகாட்டுதல் தருதோ அதுபடி போங்க. நான் அதை குழப்ப விரும்பலை. ஏன்னா உங்களுடைய காங்கிரிகேஷன்ல தலைவர்கள் இருப்பாங்க, அவங்க எடுக்கிற முடிவுக்கு நீங்க ஒத்து போயிடுங்க, அவ்வளவுதான். நான் இதை தான் செய்ய போறேன். இல்லை, நான் அதை ஒத்துக்க மாட்டேன், நான் சாயங்காலம் 6:30 மணிக்கு சந்திரனை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்க ஒரு பெரிய குறிக்கோளை வச்சீங்கன்னா கோயிலுக்கு போங்க, ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஜென்மாஷ்டமி மாதிரி பெரிய விரதமா இருக்கலாம். தண்ணி மட்டும் குடிங்க. கிரகணத்தப்ப கூட தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். தண்ணி மட்டும் குடிங்க. குடிச்சிட்டு அப்புறம் சாயங்காலம் குளிச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கி கழுவி மொழிவிட்டு நீங்க வந்து சமைச்சு சாப்பிடுங்க. ஏகாதசி பிரசாதம். ஆமா, அது சிம்பிளா ஏதோ ஒரு கஞ்சி வச்சுக்கோங்க, அதான் நல்லது. ஜெயசுபத்ரா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதா. எங்களுக்கு டெம்பிள்ல செய்யற ஈவினிங் தான் மாதாஜி செய்யறாங்க. ஆனா இந்த உங்களுக்கு time உங்களுக்கு சந்திர கிரகணம் இல்லைன்னா நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒன்றும் இல்லாம நாங்க நார்மலாயே விரதம், தண்ணி குடிக்கிறது இல்லை. நான் அப்படி வந்துட்டு ஓகே, நன்றி. நம்ம வந்து அப்போ கௌரி பூர்ணிமா அன்னைக்கு கிளாஸ் வேணும்னா நான் கொடுக்குறேன், 10:30 மணிக்கு கொடுக்குறேன். மாதாஜி அது கிரகணம் போது இது பண்ணா ரொம்ப விசேஷம் இல்ல ஆமா, மாதாஜி? அதான் நல்லது மாதாஜி. கிரகணம் அப்போ வந்து அப்புறம் வச்சுக்கோங்க மாதாஜி. ஏதாவது மத்தியானமா class வைக்கிறேன். சரி, மத்தியானமா வைக்கிறேன். ஒரு 3 to 4 வைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து இங்க 5 செய்ய மணிக்கு. மாட்டோம், அப்போதைக்கு சும்மா தான் இருப்போம். கிளாஸ் சரி அட்டெண்ட் மாதாஜி. பண்ணலாம் மாதாஜி. அப்ப மத்தியானம் 3 to 4 அப்படி வைக்கிறேன். 2 to 4 அப்படி வைக்கிறேன். இல்ல 2 மணி. ஓகே மாதாஜி. ஆனா கிரகணம் 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. எங்களுக்கும் வந்து சுவாமி நினைப்பிலே பகவான் நினைப்பு. சரிங்க மாதாஜி, 2 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கிளாஸ். 2 to நன்றி 4. மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதர்பஸ்ஸ கிருபா சிந்துभ्यः வச்ச பதிதானம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.